வணக்கம் வளல் மீடியா நேயர்களே, தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஈரான் பிரச்சனை பத்தி பேசுறதுக்கான ஆவல், அதை பத்தி கேட்கறதுக்கான ஆவல் அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க எல்லா சேனல்லையுமே நீங்க ஈரானை பத்தி போட்டா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம சேனல்ல அதை பத்தின ஒரு பார்வை அப்படிங்கிறது வித்தியாசமானதா இருக்கும். இப்போ நம்ம பேசின இந்த 3 நாள்லயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. நம்ம இப்போ இந்த காணொலியை பதிஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மார்ச் 4ஆம் தேதி பதிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த காணொலி வெளியாக போகிறது வெள்ளிக்கிழமை. அதாவது இன்னைக்கு எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்துக்கலாம். பட் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன இருக்கு அப்டேட்ஸ் அப்படிங்கிற பத்தி பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற சிக்னல்ஸ், டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி எல்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க. யாரு? மொசாத். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்னேனிக்கு பல்லுல ஏதோ ப்ராப்ளம்னால டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காராம். அதுல பல்லுல வகு வச்சுங்களாங்க. அதெல்லாம் நீ நம்பல. அது இந்த அளவுக்கு இணையதளத்துல ஸ்பெகுலேட் ஆகுற தியரிஸ் போய்கிட்டு இருக்கு. அவங்க பேசிக்கா என்னன்னா, எப்படி எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க, அவங்கள கொல்றாங்க அப்படின்னு. இதுல எதனால கூடுறனா, ஃபர்ஸ்ட் காமினி அவர்களுடைய இருப்பிடம் அது தாக்கப்பட்டுச்சு. காமினி அவர்கள் அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. சோ அவரோட வீட்டுல குண்டு போட்டு அவர் தான் சாப்பிடுறாரு. சேஃபஸ்ட் கான்கிரீட் பில்டிங் சொல்றாங்க அது. ஆனா எதா இருந்தாலும் கொண்டு போட்டு குண்டத்துக்கு ஒரு இடத்துல போட்டா அப்புறம் என்னதாங்க ஆக முடியும். அவரை கொன்றாங்க. இதுல இன்னொரு அடுத்த கட்ட நிகழ்வு என்னன்னா, அடுத்த அயத்தோலாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அவங்களோட ஊர் ஆண்டோர் அவைங்கிற மாதிரி ஹவுஸ் ஆஃப் அவங்க ஒரு இடத்துல ஒன்று கூடுனதாக சொல்லப்படுது. இது இஸ்ரேலுடைய தகவல். ஈரான் சைட்ல இருந்து இதுக்கான விளக்கம் இன்னும் வரல. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு பில்டிங்ல கூடினாங்க. அந்த பில்டிங்கை நாங்கள் உடைச்சிட்டோம், அவங்கெல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் ஈரான் தரப்புல இருந்து அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு பில்டிங்கை அவங்க தாக்கியிருக்காங்க. அந்த பில்டிங்கை ஒரு மதம் சார்ந்த ஆட்கள் கூடக்கூடிய இடம்ங்கிறதையும் சொல்றாங்க. அது ஈரான் தரப்புல இருந்து இன்னும் அபிஷியலா அது நடந்ததுக்குலாம் தகவல் வரல. ஸோ இது ஒண்ணு. அப்புறம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா, காமினி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பல்ல டென்டிஸ்டாலாம் இஸ்ரேல் ஆர்க்கில் இறக்கிருக்கு, மொசாத் ஆர்க்கில் இறக்கிருக்கு. அவங்க டென்டிஸ்டா இருக்கும்போது வாயில ஒரு சின்ன சிப்பை வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது அப்பட்டமான கடைந்தெடுத்த பொய். இந்த மாதிரி பொய்யெல்லாம் யாரும் சொல்லுவாங்கன்னா, 2000 ரூபாய் நோட்ல சிப் இருக்குன்னு ஒரு குரூப் கிளப்பிடுச்சு பாத்தீங்களா, அந்த குரூப்போடைய முன்னோரு குரூப் ஏதாவது ஒண்ணு இருந்தா, அந்த குரூப்புக்கு இந்த குரூப்புக்கு ஏதாவது உறவு முறை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ன கட்டுக்கதைகள் எல்லாம் அளந்து விடுவாங்க. ரீசன் என்னன்னா, ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். அது பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சிக்னலா அனுப்பணும். அப்ப அது சிக்னல் அனுப்புற அளவுக்கு அதுக்குள்ள உள்ள பேட்டரி இருக்கணும். அந்த பேட்டரி எய்தர் செல்ஃப் ரீசார்ஜிங்கா இருக்கணும். ஏன்னா ஒருத்தரோட பல்லுக்குள்ள அது வாழணும் அப்படின்னா அந்த அளவுக்கு சின்ன மைன்யூட் பேட்டரி எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்கும். அப்ப ஒருத்தருக்கு மேபி இன்னைக்கு நீங்க சொத்த பல்லோட போனீங்கன்னா, இன்னைக்கு ஒருத்தர் உங்களுக்கு டென்டிஸ்டா வாயில போட்டு விட்டா அடுத்த நாள் வேணா அப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு சிக்னல் இருக்கணும். ஆனா இவங்க சொல்ற கதையில பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க பல்லுல எல்லாம் வச்சுட்டாங்க, அது சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது பண்றலாம் சுத்தமான உருட்டுகள். அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு ஜிபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்திலேயே அதோடைய ரிசீவர் ஏதாவது இருந்தாங்கன்னா, க்ளோஸ் ரேஞ்சில் இருந்தாங்கன்னா, இவங்க வந்துட்டாங்களா, இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்களா, போயிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட முடியும். ஆனா ஒரு ஜிபிஎஸ் சிக்னலை நீங்க கொடுக்குற அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கணும்னா ஃபைன். சரி, அப்ப அந்த போகஸை விட்டுறலாம். இன்னைக்கு இதுல என்ன அப்டேட்ஸ்ல என்ன பார்வையில் நீங்க சொல்ற வந்திருக்கீங்க? இப்போதைக்கு அடிப்படை இப்ப என்ன நடக்குது, அதாவது இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை தான் வரும். நாங்க 2 நாளைக்கு 4ஆம் தேதி எடுக்கிறோம். 4ஆம் தேதி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. நடுவில் மேபி ஏதாவது அப்டேட்ஸ் வந்திருக்கலாம். வேற நேரம் இல்லாதனால இது நம்ம இன்னைக்கு எடுக்க வேண்டியதாக புரியுது. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது இந்த போர்ல. யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. யூஎஸ் அண்ட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஈரானை தனிமைப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த போரில் பார்த்தீங்கன்னா, ஈரான் தனியாக தான் நிற்கிது. ஈரானுக்கு பெரிய அளவு சப்போர்ட்ஸ் எல்லாம் இல்லை. சீனா அண்ட் ரஷ்யா மேபி ஃபியூச்சரில் வரலாம். பட் இப்போதைக்கு பெரிய அளவு சப்போர்ட்லாம் இல்லை. சும்மா நார்மலான சேட்டலைட் சப்போர்ட். சேட்டலைட் சப்போர்ட் சீனா சேட்டலைட் சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கல் சப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காங்க. டைரக்ட் வெப்பன் சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமா தெரியல. பட் மேபி அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஏற்கனவே கொடுத்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா தரப்புல இருந்து ஈரானுடைய ஹெட் ஆஃபீஸர் தொடர்பு கொள்ள முடியலங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. ஸோ ஈரான் சைடு தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இது ஒரு செகண்ட் நமக்கு உருவாக்குது. அது என்னன்னு தெரியல. மேபி அவங்களோட டிசைடிங் அத்தாரிட்டியில என்ன பண்றாங்க என்னன்னு தெரியல. பட் ஈரானுடைய நியூக்ளியர் அந்த ரிசர்ச் இவங்களை தொடர்பு கொள்றதுக்கு ரஷ்யா முயற்சி பண்ணும்போது அந்த ஒரு தொடர்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் உலா வருது இணையதளத்துல. அதுவும் அஃபிஷியல் நியூஸ். இப்போ இங்க நம்ம என்னென்னு பார்ப்போமே. முதல்ல இப்போ இந்த
யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள்னா கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள். உலகத்துல பெரும்பான்மையான நாடுகள் வெளிப்படையான சப்போர்ட் கொடுக்கல. நம்ம நார்த் கொரியா மட்டும்தான் பைபுல அங்க இருந்துகிட்டு ஸ்டேஜ்ல வந்து பேசிக்கலாம், வாங்கடா யாராவது என்ன சண்டை கூப்பிடுங்கடான்ட்டு வரைஞ்சுக்கிட்டு நிக்கிறாப்புல. ஆனா யாரும் அவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ரஷ்யா வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சீனா வந்து சேட்டலைட் சப்போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சீனா இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ரிசோர்ஸ் பார்ட்ஸ், எங்களுடைய ஆயில் நீட்ஸை வந்து நாங்கள் வந்து உறுதி செய்து கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பேசிக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ இந்த இதை சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இது வந்து இவங்க இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவுடைய பாயிண்ட். ஈரான் இதுக்கு எதிராக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி. இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை எலாங்கேட் பண்ண பார்க்குறாங்க. அதாவது இந்த சண்டை கொஞ்சம் இழுக்க பார்க்குறாங்க. ஏன்னா இது இழுக்க பார்க்குறாங்க. அதே போல தன்னை அடிப்பதற்கு மற்ற நாடுகள் எல்லாம் அதிக செலவு செய்யணும்னு பார்க்குறாங்க. டிப்ளீட் பண்ணுறாங்க. அவங்களுடைய எனர்ஜியும் ரிசோர்ஸஸையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து அவங்கள வேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க ஈரான். அப்போ இந்த மாதிரி ஒரு இழுத்து பிடிச்சி ஒரு சண்டையை போடும் பொழுது மற்ற நாடுகளுக்கு அதிக செலவாகும், பெரிய பொருளாதார சிக்கல் ஏற்படும், தொடர்ச்சியாக ஒரு தேக்க நிலை ஏற்படும் அவங்க பொருளாதாரத்தில். அந்த ஒரு அச்சமும் பயமும் இருக்கும் பொழுது அவங்க மோர் லைக்லி என்ன பண்ணுவாங்க, இது போதும்டா அப்படின்னு சொல்லி இந்த போரை நிறுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. அந்த ஊர் மக்களும் சரி, அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்ஸும் சரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஈரான் இப்ப கையாளுது. ஏன்னா டைரக்டா ஒரே நாள்ல போய் சண்டையை போட்டு முடிக்கிற மாதிரி ஈரான் வந்து பிளான் பண்ணல. பட் யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காரு, எங்களால எவ்வளவு நாள் வேணா அந்த வாரை எழுத்துட்டு போக முடியும் சொல்லியிருக்காரு. அதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியாமையா இருக்கும். அவங்க அதுக்கு பதில் கொடுக்காங்க. தம்பி நீ என்ன இழுத்து பிடிக்கலான்னு பாக்குறியா, எவ்வளவு நேரம் நாளும் நாங்க நின்று சண்டை போடுவோம்டா அப்படிங்கறதுதான் அமெரிக்காவுடைய வாதம். சரி, ஆனா அது அப்படி சொல்றதுக்குலாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் செலவு அமெரிக்க மக்கள் நாங்க ஏன்டா செலவு பண்ணோம், இது எங்க பிரச்சனையே கிடையாது, இது இஸ்ரேல் பிரச்சனை ஆல்ரெடி இங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அமெரிக்கால என்ன சொல்றான், இஸ்ரேலுக்காக எதுக்கு திரும்ப திரும்ப இப்ப அதெல்லாம் பாருங்க, ஆல்ரெடி 4 அமெரிக்கன் சோல்ஜர் அபிஷியலா இறந்துட்டாங்கன்னு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அபிஷியலா 150 பர்சனல்ஸ் வந்து ஈரான் சைடு இறந்திருக்காங்க. இது போக 165 குழந்தைகள் இந்த போர்ல ஈரான் தரப்புல கொல்லப்பட்டிருக்கிறார். அது வந்து அது ப்ரூவன். ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த இஸ்ரேல் பைபுலைக குண்டை போட்டிருக்குங்க. அந்த ஸ்கூல்ல இருந்த குழந்தைகள் எல்லாருமே, டீச்சர்ஸ் உட்பட எல்லாரும் இறந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட இறந்தது 165 பெண் குழந்தைகள். ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல கொண்டிருக்கானுங்க. சரியா, அது அந்த அந்த குழந்தைகளுக்கு மட்டும் அந்த கிரேவியார்டை வந்து ஒரு இது பண்ணி அது ஒரு போட்டோ அது வந்து ஈரான் அனுப்பி வெளியிட்டிருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. அத்தனை குழந்தைகள் ஒன்னா சாகிறதுங்கிறதுலாம். இப்போ இந்த குண்டை வந்து நீ தான் சொல்றல ப்ரெசைஸ் லொகேஷன்ஸை பார்த்து தான் இஸ்ரேல் அடிக்குதுன்னு, இதுக்கு என்ன பதில் கொடுப்பாங்க? இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற கிறுக்கனுங்கள்லாம் வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கொண்டுட்டு இருக்குது தொடர்ச்சியா. எல்லா காசா போர்லையும் அதை தான் பண்ணாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஈரான்லேயும் அதை தான் பண்ண போறாங்க. சரி, இது ஒரு அது கடைசியாக போயிடும். சரி, இப்போ இது தொடர்ச்சியாக இந்த போர்கள் இப்போ நடக்குது. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி அந்த இழுத்து பிடிக்கிற வேலைகள் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தொட்டில உனக்கு எல்லாருக்கும் நஷ்டம், இப்போ உலகத்துக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துற வேலையை தான் இப்போ ஈரான் வந்து பண்ணிருக்கு. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொமோஸ் அப்படிங்கிற அந்த பகுதி, அதை பற்றி கொஞ்சம் நம்ம விளக்கமாக சொல்லணும். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொமோஸ்ங்கிற ஒரு சின்ன பாத்வே, இந்த பாத்வே மூலமாக தான் அரபு நாடுகளுடைய எல்லா எண்ணெய் வளங்களும் கப்பல் மூலியமாக கொண்டு வர முடியும். அந்த ஜலசந்தி ரொம்ப முக்கியமான ஒரு இடம், முக்கியமானது. இல்லை அந்த ஜலசந்தி ஏன் இன்னும் முக்கியம் பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்ச என்னமோ 22-23 மைல் கிலோமீட்டர் தான் வந்து அதோட அகலமே. அதை ஈஸியாக ஒரு இராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று, அதுலேயும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1 மைலோ 2 மைல்ஸோ மட்டும்தான் பெரிய கப்பல்கள் வந்து போக முடியும். இதெல்லாம் வந்து மேடு, புரியுதுங்களா? அப்ப அந்த பெரிய கப்பல்கள் அந்த ஒரு பகுதியில மட்டும்தான் கடந்து போக முடியும். சோ அது ஒரு நேரோ பாத்வே. இந்த நேரோ பாத்வே இப்ப யார் கண்ட்ரோல்ல முழுமையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ராணுவத்துடைய கண்ட்ரோல்ல முழுமையா இருக்கு. அது என்னங்க, யுஎஸ் உடைய கடற்படையை விடவா ஈரான் கிட்ட கடற்படைன்னா, ஆக்சுவலா இது கடற்படையே கிடையாது. ஈரானுடைய கடற்படை வந்து அமெரிக்க கடற்படையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சொற்பம், ரொம்ப ஒரு ஜுஜிபி. ஆனா எப்படிங்க ஈரான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, இதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, மிசைல்ஸ். அவங்களோட கான்செப்டே என்னன்னா, இப்போ அது அயத்தோலா கமினி கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, இந்த இடத்த வந்து கண்ட்ரோல் யாராலையும் பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய போர்க்கப்பலாக இருந்தாலும் அந்த போர்க்கப்பலை கடலுக்கு அடியில் கொண்டு போகக்கூடிய மிசைல்ஸ் எங்க கிட்ட இருக்கு. ஆமா, மெயினா மிசைல்ஸ் தான் இப்ப டாக்கிள் பண்றாங்க. இப்போ நீங்க பாருங்க, இப்போ நீங்க இஸ்ரேல் மேல மிசைல் அடிக்கிறீங்க, குவைத் மேல மிசைல் அடிக்கிறீங்க, துபாய் மேல மிசைல் அடிக்கிறீங்க, அபுதாபி மேல மிசைல் அடிக்கிறீங்க. இங்கெல்லாம் ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரீலோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மிசைல்ஸை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஒரு பகுதியில் வச்சிருப்பாங்க. இப்போ 200 மிசைல் அது வந்து இன்டர்செப்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
அது ஒரு வித்தின் இத்தனை செகண்ட்ஸ்க்கு நடுவில் அந்த கேப்ல அது அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆன்டி மிசைல் சாம் இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். இந்த சாம் இன்ஸ்டாலேஷன் அங்கங்க ஈரான் இஸ்ரேல் முழுக்க பரப்பி வச்சிருக்காங்க. அது போக இந்த குவைத் துபாய் இதுல எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அமெரிக்கன் இஸ்ரேல் லெவலுக்கு இல்ல ஓரளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து போய் உள்ள உழுகல அப்படிங்கிறது உண்மை. அதையும் நான் சொல்றேன், அது என்ன அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு. ஆனா இங்க போர்க்கப்பல்கள்ல சாம் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். ஆனா எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு 3 மிசைல் 4 மிசைல தாக்கு பிடிக்கலாம். ஒன்று பட்டுச்சுனாலே முடிஞ்சிருச்சுல. 3 மிசைல் 4 மிசைல தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். பட் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் அதுக்கு மேலே மிசைல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களால போக முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 10 மிசைல் அடிச்சானா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை மூவிங் டைம் பாம் தான் அது. அதான். ஸோ பேசிக்லி இந்த இடத்துல மிசைல்ஸை அதிகமாக கையில் வச்சிருக்கக்கூடிய ஈரான் வந்து உடைக்கவே முடியாது. அமெரிக்க ராணுவமே நினைச்சாலும் ஈரானை அடிக்கிறது வேணா சுலபமா இருக்கலாம். ஆனா இந்த பகுதியை வந்து ரிலீவ் பண்றது வந்து அமெரிக்காவாலையும் செய்ய முடியாது. இதுல இன்னொரு ஆஸ்பெக்டும் சொல்றாங்க, இங்க போயிட்டு வர கப்பல் எல்லாமே கவர்மெண்டோடைய கப்பல்கள் கிடையாது. அமெரிக்க ராணுவம் சொல்லிடுச்சுடா வண்டியை ஓட்டுவோண்டா அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பிரைவேட் ஓனர்ஸ். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கப்பல் முதலாளின்னு வச்சுக்கோங்க. இங்க நம்மளால கப்பல் முதலாளியா இருக்க முடியாது. மேபி திமுக காரங்க யாராவது கப்பல் முதலாளிகளா இருக்கலாம். அவங்களே என்ன ஒரு 12-10 கப்பல் தான். அதான் கப்பல் முதலாளிகள் இருக்கலாம். இப்ப இந்த ஒரு 10 கப்பல் முதலாளி கிட்ட என்ன வர்த்தகம் நல்லா இருக்குப்பா, இப்ப இன்னும் டிமாண்ட் வேற அதிகமா இருக்கு, நல்ல பிரைஸ் கிடைக்கும், நீ என்ன பண்ற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸை தாண்டி இஸ்ரேல் ஈரானுடைய ஏவுகணைகள் எல்லாம் கொஞ்சம் தாண்டி போயிட்டினா பெரிய அளவு லாபம்ப்பா, நீ கப்பலை ஓட்டுப்பானா? எவன் ஓட்டுவான்? ஓட்ட மாட்டான். எந்த க்ரூ மெம்பர் வந்து வரேன் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு எந்த க்ரூ மெம்பர் வருவான்? ராணுவ கப்பலுக்கு வேற வழி இல்லை, நீ அங்க போகணும்னா போய் தான் தீரணும். கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, சூசைட் மிஷனாலும் செஞ்சுதான் ஆகணும். கரெக்டா? அமெரிக்க ராணுவம் அதை தான் பண்ணுது. ஒவ்வொரு முறையும் சூசைட் மிஷனுக்கு தான் அனுப்புது அவங்க நாட்டு போர் வீரர்களை. இப்ப ஒரு பிரைவேட் எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும்? நான் வேற ஏதோ பொழப்ப பாக்குறேன்ப்பா, இங்க போயிட்டு என் கப்பலை நான் இழந்துட்டோம்னா, இந்த பிரைவேட் கம்பெனிக்காரன் கூட அவன் யூதனா இருக்கலாம், ஒரு இஸ்ரேல் கம்பெனியா இருக்கலாம், ஓட்டுறா பாத்துக்கலாம்னு அவன் நினைக்கலாம். ஆனா அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவன், தம்பி நீ அப்படி ஓட்டிக்கோ, உன் கப்பல் இது ஓட்டுறேன், ஆனா நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டேன்ப்பா, நீ வாண்டடா போய் வண்டி முழுகடிச்சா நான் எப்படி இன்சூரன்ஸ் கொடுப்பேன்? எப்படி கிரெடிபிள் ஆக முடியும்? எந்த கம்பெனி வந்து இப்ப ஆயிலுக்கு எடுக்கிறதுக்கு உள்ள போயிட்டு வரப்போகுது? இப்ப ஈரான் என்ன சொல்லிடுச்சுன்னா, சீனா மற்றும் ரஷ்யா கப்பல்கள் அனுமதி, நீங்க வந்துக்கோங்க போய்க்கோங்க, நீங்க போய் வாங்கிட்டு நீங்க வாட்டு போய்க்கோங்க. ஸோ சீன கப்பல்களுக்கு இன்னைக்கு தடை கிடையாது, ரஷ்ய கப்பல்களுக்கும் தடை கிடையாது. ஸோ இவங்களுக்கு இப்போ என்ன ஆகும்? ஆயில் பிரச்சனை இருக்காது. இதை தான் சீனா வந்து முடிவு பண்ணிடுச்சு. சரி ஓகே. இப்போ அமெரிக்க கப்பல்களுக்கோ இது இந்திய கப்பல்களுக்கு இன்னும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் தெரியல. ஸோ நமக்குமே கேள்விக்குறி தான். இதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோடைய கப்பல் எந்தெந்த நாட்டெல்லாம் அதை அனுமதிக்குது, எந்தெந்த நாட்டெல்லாம் ஈரான் அனுமதிக்க போறது இல்லைங்கிறத பொறுத்து தான் தெரியும் சிக்கல். இந்தியாவுக்கு இன்னும் நமக்கு ஏன்னா இங்கிருந்து நம்ம கண்டன அறிக்கையும் கூட கொடுக்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இந்தியாவை பற்றி அவங்களும் எதுவும் பேசலை, எதிர்ப்பாகவும் பேசல, ஆதரவாகவும் பேசல. இப்படி தான் அங்கே நிலைமை இருக்குது. இப்போ இந்த இதில் சூழல் கண்டினியூ ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் ஆல்ரெடி இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 74 நாட்களுக்கு வந்து நம்ம கிட்ட ஆயில் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. ஆனால் அஃபிஷியலான நியூஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 25 நாளைக்கு நம்ம கிட்ட கச்சா எண்ணெய் இருக்குங்கிறாங்க. என்ன அதுக்குள்ள 25 நாள்னு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து இப்ப கேள்வி கேட்குது. அது யார் அந்த ஆயில்லாம் எடுத்துட்டு போனான்னு இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைவேட் தூக்கிட்டானான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம உள்ளூர் பிரச்சனை. அப்ப ஆயில் ரேட்ஸ் வந்து ஏறப்போகுது, பெட்ரோல் ரேட் ஏறப்போகுது. நமக்கு என்ன கவலைனா, நீ ஏத்து ராஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ சுக்கல் வருது சூழல் வருது, ஏத்துற என்னைக்காவது இறக்கிருக்கியா? இதான் சான்ஸ், அப்படியே ஏத்திக்கிட்டே போயிடுவாங்க. அதுதான் நமக்கு பயமா இருக்கு. நான் ஒரு வேலையை பண்ணிட்டேன், அன்னைக்கே ஃபுல்லா டீசல் ஃபில் பண்ணிட்டேன், போர் நடக்க ஆரம்பிச்சோன்னே போய் டீசல் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அது போதுமா உங்களுக்கு? அதை வச்சு எவ்வளோ நாள் ஓட்டிடுவீங்க? கொஞ்ச நாளைக்கு நான் ஓட்டுவேன்ல. நான் பேட்டரி வண்டி புக் பண்ணியிருக்கேன், BYD சைனா. சரி ஓகே, சைனீஸ் சும்மா வாய்க்கு வந்து அப்படி இல்லை. நம்ம முதல்வர் இலவச பெட்ரோல் திட்டத்தின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரேஷன் கடையிலும் நம்மளுக்கு வந்து 10 லிட்டர் பெட்ரோல் கொடுப்பாரு. சரி எல்லாம் கொடுத்துடுங்க. ஸோ பேசிக்கலா இப்போ இவங்க 10 லிட்டர்னா ஏடிஎம்க்கு 20 லிட்டர் போடுவாங்க. யார் அதிகமா பெட்ரோல் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க ஓட்டு போடுவோம். ஸோ இதுதான் இப்போ இருக்க பெட்ரோல். விஜய் வருவாரு, சாரி பெட்ரோல் போடுறதோட பேசிக்கா பெட்ரோல் ரேட்ஸ் ஏறப்போகுது, கிடுக்கிடுன்னு ஏறப்போகுது. ஈரான் வந்து விட போறது இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த வேர்ல்டு கன்சியூமிங் ஆயில் வந்து அந்த பகுதியிலிருந்து மட்டுமே வெளியில வருது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது.
ஸோ லாக் பண்ணிட்டாங்க. இப்போ இது லாக் ஆகும்போது இந்த ஆயிலில் வாங்குறவனுக்கும் பிரச்சனை, விற்காம வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பொருளாதார நட்டம் ஏற்படும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்துக்கிட்டாங்க, நல்ல ஒரு ஆப் அடிச்சு உட்காந்துட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கே போயிட்டு வர ஆயில் கப்பல்களுக்கு வந்து எஸ்கார்ட் சர்வீஸ் வந்து இப்பதான் தொழிலுக்கே வராங்க. எஸ்கார்ட் சர்வீஸ்க்கு வந்து அமெரிக்க ராணுவம் வந்து தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்பவுமே இஸ்ரேலுக்கு எஸ்கார்ட் தானங்க பண்றாங்க. இஸ்ரேல் அவங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணும், இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அதிபர்களுக்கு எஸ்கார்ட் பண்ணும், ராணுவ எஸ்கார்ட் வந்து இவங்க பண்ணுவாங்க. இவ்வளவுதானங்க இங்க இந்த உலக அரசியல். சோ இந்த எஸ்கார்ட் சர்வீஸ் வந்து நாங்க பண்றோம்னு சொல்லி அமெரிக்க ராணுவம் வந்து ட்ரம்ப் வந்து பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. சரி, ஆனாலும் எவனும் வண்டி ஓட்டல. ஏன் ஓட்டல? ஏண்டா நீ மட்டும் போய் அடி வாங்கு, நான் ஏன் வந்து என் கப்பலை ஓட்டிட்டு வந்து நான் அடி வாங்கணும்? நீ சொன்னா இது பிரைவேட் கம்பெனிஸ், நான் எதுக்கு நஷ்டமாகணும் இந்த போர்ல போய் மாட்டிக்கிட்டு? போற நிப்பாட்டுங்கடா டே அப்படின்ட்டு பிசினஸ் இஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிசினஸ் மேனும் பின்வாங்கிட்டாங்க. எந்த கப்பலும் உள்ள போறதில்ல, வரப்போறதில்ல. இப்ப அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வருது அப்படின்னா இது யாருக்கு பாதிப்பு? அமெரிக்க போர்க்கப்பல் தான் சீனாக்கு பாதிப்பு. சீன கப்பல்கள் அங்க அந்த பகுதியில இருந்து கடந்து போகும். இவன் ஏதாவது சீன கப்பலை நோண்டிட்டு இருந்தானா, தாக்குனானா? மோஸ்ட்லி தாக்க மாட்டாங்க. பட் ஆனா சீனாவில இருந்து வரக்கூடிய கப்பல் இது பண்றவங்களுக்கு அது பெரிய த்ரெட். ஸோ ஈரானுடைய அந்த எலாங்கேட்டட் ப்ராசஸை இப்போ சீனா வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பா ஏதாவது நிப்பாட்டிங்கயா, எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிருமையா இது அப்படின்னு நிப்பாட்ட வைக்கிறதுக்கு வேற வழி இல்லை. அமெரிக்காவுக்கு சூசைட் மிஷன் பண்ண போகுது. அமெரிக்கா வந்து தனது போர்க்கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்புறது மூலியமா அதுக்கு நிறைய லாஸ் கூட ஆகலாம். அங்க இருக்க கப்பல்கள் தாக்கப்படலாம். ஆனா பரவாயில்ல, அந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அமெரிக்கா வருது. சரி, இதெல்லாம் வைராகியமா இல்ல வேற ஏதோ ட்ரெஷர் இருக்கா, வேற ஏதோ ஒரு ரிவார்டு இருக்குன்றனால இது பண்றாங்களா இல்ல வைராகியமா? ரிவார்டுங்கிறத கடந்து அவங்களுடைய ஏகாதிபத்தியத்தை யார் ஏற்க மறுக்கிறார்களோ அவங்களை நசுக்குதல் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் அமெரிக்காவுடைய பார்வை. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே பாரு, இதை நான் ஏத்துக்கிறேன். இன்னொரு சைடு வந்து நீங்க இந்த வளைகுடா நாடுகள் அமீரகத்திலாம் இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டதுனால அவங்களும் இப்ப வந்து யூஎஸ்க்கு ஃபுல் பேக்கிங் பண்ணி நீங்க வந்து ஈரானோட ஒரு த்ரெட்டா இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே. ஏன்னா 180 மைலுக்கு பக்கத்துலயே ஒரு அணுகுண்டு கண்ட்ரி உண்டாயிடுச்சுன்னா எப்படி அவங்களுக்கு எப்படி ஏத்துப்பாங்க? அதெல்லாம் அது ஈரான் இஸ்ரேல் இருக்கு, ஏத்துக்கிட்ட இல்ல, ஈரானே ஏத்துக்கோ. இப்ப என்ன பிரச்சனை? இஸ்ரேல் அணுகுண்ட நாடு தானே, ஆனா பிசினஸ் பண்றாங்களே எல்லாம் சவுதி அரேபியா, இஸ்ரேல். இப்ப இங்க இருக்கக்கூடிய துபாய், சவுதி அரேபியா இதெல்லாமே இப்ப ஏன் வந்து திடீர்னு சவுதியை சார்ந்த மினிஸ்டர் ஒருத்தர் வந்து புலம்புனாரு, வந்து அமெரிக்கா வந்து எங்களுக்கு உதவி செய்யாம கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு. இதுதாங்க நடக்கும். அவனுக்கு என்னங்க இதா, உன் நாட்டை நீ பாதுகாக்கணும், அடுத்தவனை கொண்டு வந்து உட்காந்து எனக்காக பாதுகாக்கணும். அவன் ஏன் பாதுகாக்க போறான்? அவன் கூட்டல் கல்ச்சர் பார்ப்பான்ல, இதுல எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன இதுன்ட்டு. அவனுக்கு அவனோட இது பிரச்சனை ஆகும்போது சிக்கலாயிரும். அப்ப இப்ப வரைக்கும் நடந்ததுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விலை மதிக்க கிட்டத்தட்ட $100 பில்லியன் மதிக்கத்தக்க ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரேடார், அதை வந்து ஈரான் வந்து அடிச்சு தூக்கிடுச்சு. இது வந்து அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு. ஸ்ட்ராட்டஜிக்கலி அதை வச்சுதான் ஃபுல்லா இதை நடத்தி இது பண்ண முடியும். அது ஒரு ஒன் ஆஃப் த மெயினான ஒரு ஆபரேஷன் சென்டர். அது ரேடார்னு நம்ம சொல்றோம், சும்மாலாம் இருக்காது, பெருசா பில்டிங் இருக்கு. அந்த ரேடாரை வந்து உடைச்சிருக்காங்க. இது வந்து சீனாவோட சப்போர்ட் இல்லாம செஞ்சிருக்க முடியுமா ஈரானாலங்கிற ஒரு கேள்வியும் பார்வையும் இருக்கு. சேட்டலைட் சப்போர்ட் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கணும் ஈரானுக்கு. இதர் உனக்கும் பாதிப்பு, ஈரானுக்கும் பாதிப்பு. சரி, இப்ப ஈரானை இவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மிசைல் தாக்குதல். இப்ப ஈரான் அடிக்கிறதுக்கும் இவங்களுக்கு மிசைல் தாக்குதல் தான். ஏன் இவங்க கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணல அப்படிங்கிறதுக்கும் நான் சில காரண காரியங்கள் சொல்றேன். ஒண்ணு, ஈரானை வீரர்கள் வீழ்த்தணும்னா இது உங்களுக்கு இருக்கிற ஒரே பவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட். இப்போ ஃப்ளைட் மூலமா அடிச்சிட்டு இருக்காங்க. விமான தாக்குதல் மட்டும்தான் இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, விமான தாக்குதல். ஸோ விமான தாக்குதல் மட்டும்தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிளஸ். ஈரானோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிளஸ். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்துனீங்கனாலும் ஈரான் வந்து அதை கொஞ்சம் விமானங்கள் உங்களுக்கு லாஸ் ஆகும், இதாகும், எல்லாம் இருக்கு. இந்த விமான தாக்குதலில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன அந்த சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ இந்த இதில் நம்ம ரொம்ப போயிடுவேன்னா, இந்த விமான தாக்குதலுக்கான சிக்கல் என்னங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த கேள்வியை கேளுங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பாருங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானை அழுத்தம் கொடுத்து ஈரானுடைய கவர்மெண்ட்டை அந்த மக்களே எப்படியாவது ஓவர் த்ரோ பண்ணுவாங்க, உள்நாட்டு புரட்சியை உருவாக்கி உள்நாட்டு புரட்சியின் மூலமா அவங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரிஜிம் சார்ந்த மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் அவங்க உள்ள இருந்து கலவரம் பண்ணி கொண்டு பேசிக்கலி ஸ்ரீலங்கால நடந்துச்சுல, ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி மக்கள் புரட்சி ரிபெல் உருவாக்கி அந்த ரிபெலியன் மூலமா அவங்க நாட்டுக்கு ஒரு ரிஜிம் சேஞ்ச கொண்டு வரலாங்கிறது அவங்களுடைய பிளான். இப்ப இந்த பிளான்ல இவங்க பண்ண ஒரு மேஜர் தப்பு என்ன நான் சொல்றேன்,
இதுல கண்டிப்பா வந்து ஆயத்துல்லா காமினி அவர்களுக்கு எதிராகவும் ஒரு பெரிய குரூப் இருக்குது. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுல ஆயத்துல்லா அமினியை கொன்றாங்க. இந்த கொல்ற முறையுமே அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஒரு நாட்டுடைய இறையாண்மையை உடைச்சு நீ ஒரு வேலையை செய்யும்போது அந்த இறையாண்மை மிக்க மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னையா அது கொஞ்சம் தப்பா இருக்கேயா அப்படிங்கிற ஒரு பார்வை வரும். ரெண்டாவது, இஸ்ரேல் முந்திக்கிட்டு தாக்குதல் நடத்தும் பொழுது ஸ்கூல் குழந்தைகளை மேல தாக்குதல் நடத்தினது அப்படியே வந்து இவங்க மேல இருக்க நம்பகத்தன்மையை உடைத்து விட்டது. ஈரான்ல இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களே மக்கள், அமெரிக்கா வந்து சரி ஓகே அமெரிக்கா வந்து ஏதாவது விடுவிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் இருப்பாங்கல்ல, இந்த காமினி அரசாங்கத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட மக்கள், அவங்களும் ஒரு பெரிய ஜங்க். அவங்களே எல்லாருமே கண்டிப்பா மாறி இருக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு பெரிய ஜங்கு குழந்தைங்க மேல விமான தாக்குதல் நடத்தினதுனால அப்படியே வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் மேல வெறுப்படைஞ்சிருக்காங்க. பேசிக்கலி அவங்களும் ஷியா முஸ்லிம்ஸ் தான். அந்த அரசாங்கத்து மேல அவங்களுக்கு வெறுப்பு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கோம். இப்ப பிஜேபி கவர்மெண்ட் மேல நமக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? நாளைக்கு அந்த கவர்மெண்ட் தோல்வி அடைஞ்சா சந்தோஷம் தான் படுவோம். பட் அந்த கவர்மெண்ட்ல இருக்க ஒருத்தரை வேற ஏதோ ஒரு நாட்டுக்காரங்க ஒரு முறையற்ற முறையில கொள்றதோ இல்ல நம்ம நாட்டுல ஒரு குண்டை தூக்கி போட்டா நமக்கு என்ன கோவம் வரும்? மோடி ஏர்லிஃப்ட் பண்ணிட்டாங்க வெனிசுலா அதிபர் மாதிரி எப்படி ஏற்க முடியும்? அது வந்து இந்தியாவுக்கு அவமானமா தானே பார்க்கப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த நாட்டின் மீது பற்று கொண்ட ஒவ்வொருத்தனுக்கும் யார் மேல கோவம் வரும்? எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குடா, நீ யாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்விதான் இன்னைக்கு வந்து ஈரான்ல பெரும்பான்மை மக்களுக்கு வருது. இந்த மக்களும், அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஓரளவுக்கு சாஃப்ட் கார்னர் காட்டக்கூடிய மக்களும் எந்த பகுதியில் இருக்காங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் தான் அதிகமா இருப்பாங்க. கிராமப்புற பகுதிகளில் உங்களுக்கு ஆல்டோமேட்டிக்கா தெரியும், அங்க இஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நகர்ப்புற பகுதிகளில் தான் இந்த டெவலப்மெண்ட், அது இது எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ இங்க பிரச்சனை என்ன, ஏர் ஸ்ட்ரைக் நீங்க பண்றீங்கன்னு வைங்க, ஒரு விமானத்தை ரிஸ்க் எடுத்து கொண்டு போய் ஒரு கிராமத்தையா போடுவீங்க? எங்க கொண்டு போடுவீங்க? சிட்டில தான் போடுவீங்க. சிட்டில யாரோட சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க? அமெரிக்காவோட சப்போர்ட்டர்ஸ். நீ சிட்டில குண்டை போட்டினா அந்த சப்போர்ட்டர்ஸ் என்ன ஆவாங்க? அதிருப்தி ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா தன் தலையில் கொல்லிக்கட்டையை வைத்து தேய்த்து கொண்டு இருக்கிறது. என்ன இளவு பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. மிசைல் வார்ஃபேர்ல ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங். ஈரான் கிட்ட இருக்கிற மேஜர் பிளஸ், நீங்க எங்க வேணாலும் ChatGPTயோ இல்ல ஏதாவது ஒரு AI கிட்ட கூட கேட்டுக்கோங்க, ஈரானுடைய பெஸ்ட் வெப்பன்ஸே மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் தான். சீப்பஸ்ட் ட்ரோன்ஸ் வந்து அவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன் தாக்குதல், அடுத்து வந்து மிசைல், இதுக்கு அடுத்து இன்னொன்று ப்ராக்சி வார். இந்த 3 தான். ப்ராக்சி வார்லையும் ஈரான் வந்து ரொம்ப நாளைக்கு சண்டை போட முடியும். நிறைய அமைப்புகளை உருவாக்கி அந்த பக்கம் அதுன்னு அவங்களை தூக்கி விட்டு அவங்க மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. லெபனான்ல இருந்து அங்க இருந்து ப்ராக்சி வார் வந்து ஸ்ட்ராங்கா நடக்கும். ஸோ பேசிக்கா ஈரானை பொறுத்த வரைக்கும் இழுத்துப்பிடி போற எவ்வளவு நாளைக்கு தாக்குறேன்ட்டு. இது ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியும்னா, நீ நாடுகளில் நீ குண்டை போட ஆட்டோமேட்டிக்காக அங்கே யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆயிரும். நகர்ப்புறங்களை குண்டு போட உனக்கு இருக்க சப்போர்ட்டர்ஸும் நீ கொன்னுருவ, அவங்களையும் உனக்கு எதிராக திருப்பிடுவேன் அமெரிக்காவுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது ஈரான் வந்து சின்ன நாடும் கிடையாது. ஈரான் ஒரு பெரிய நிலப்பகுதி. ஸோ இந்த ஒரு பெரிய நிலப்பகுதியில் நிறைய சிட்டிஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு. நீ எங்கே போய் குண்டு போட்டாலும் அங்கே சிட்டியில தான் குண்டு போடுற மாதிரி இருக்கும். ஏர் ஸ்ட்ரைக்ல சிட்டியில் குண்டு போட்டா உனக்கு எகென்ஸ்டாக மாறிடும். அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்லை. உள்ள அவங்களா அந்த இதை நிப்பாட்டுற வரைக்கும் இந்த போரை கண்டினியூ பண்ற கட்டாயத்துக்கு தான் தள்ளப்படுறாங்க. விமான தாக்குதல் நடத்தினா அது அமெரிக்காவுடைய பிளான்ஸை பெரிய அளவு பாதிக்கும். இது ஒன்று. சரிங்க, கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணலாம்ல? இல்லை, காங்கிரஸ் அதுக்கு வந்து சாங்ஷன் கொடுக்கணும். கிரவுண்ட் இன்வேஷன் பண்ண முடியாது. இல்லை, கிரவுண்ட் இன்வேஷனுக்கு எல்லாமே சாங்ஷனே நடந்துருச்சு. அமெரிக்காவால் கிரவுண்ட் இன்வேஷனை ஈரானில் செய்ய முடியுமானா, ஈரானுடைய பூமி நிலை அதை அனுமதிக்காது. காரணம் என்னன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு பெரிய மலை தொடர்ச்சி இருக்கு. சரியா? அந்த பகுதிக்கு வந்து ஈரானுக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு பெரிய மலை தொடர்ச்சி, ஈரானுக்கு மேல் பகுதியிலும் ஒரு பெரிய மலை தொடர்ச்சி இருக்கு. நான் முடிஞ்ச அந்த கிராஃப், அந்த மேப்பை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு மலை தொடர்ச்சி, இந்த பக்கம் ஒரு மலை தொடர்ச்சி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலைவனம். அப்போ இந்த பாலைவனத்து வழியாகவும் உள்ள வர முடியாது. பாலைவனத்து வழியா உள்ள வந்தீங்கன்னா லாக் பண்றோம், சூப்பரா ஈஸியா லாக் ஆயிருவாங்க. ரிசோர்சஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, லாக் ஆயிருவீங்க. ஸோ அது இல்லாமல் பாலைவனத்தில் டேங்கிகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால டேங்க்ஸை வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இந்த சிக்கல் இருக்குது. ரெண்டாவது ஓப்பனாக இருக்கும், ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இந்த பிரச்சனை பாலைவனத்தில் இருக்கு. மலைப்பகுதியில் அவங்களால டேங்க் இதெல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, திரும்ப விமானத்திலிருந்து ஆட்களை இறக்கலாம், ஆனால் ரொம்ப பேர் இறக்க முடியாது. ஈரானோட ராணுவமும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கானது தான். ஸோ அவங்க வந்து ஈஸியாக அதில் ஓவர் கம் பண்ணிடுவாங்க.
ஸோ லேண்ட் இன்வேஷனும் பாசிபிள் கிடையாது அமெரிக்காவுக்கு. இப்போ ஈரான் இதுதான் ஈரான் வந்து ஒரு ஆமை மாதிரி, அது தேவைப்படும் போது அதோட இயற்கை பாதுகாப்புக்குள்ள அது இருக்குது. அமெரிக்காவில் நடந்து போயும் சண்டை போட முடியாது. விமானத்தில் போனாலும் இவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள தான் கொள்ற மாதிரி அமையும். ஸோ அதுவும் லாங் ரன்ல அவங்களுக்கு எதிராக போய் நிற்கும். அப்போ அமெரிக்காவுக்கு இதில் ஆக்சுவலாக இந்த போர் வந்து தண்ட செலவு. ஓப்பனாக சொன்னால் இந்த போர் வந்து அமெரிக்காவுக்கு தண்ட செலவாக தான் போய் முடிய போகுது. இதுதான் ஃபியூச்சரில் நடக்கும். எவ்வளோ நாள் நடந்தாலும் இந்த போர் அப்படி தான் நடக்கும். அன்லெஸ் அன்டில் அயத்தொல்லா கமினியோடைய வெறுப்பு அப்படிங்கிறது வந்து ஈரானில் அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அது நமக்கு தெரியாது. இது வந்து இங்கே நிறைய பேர் என்னன்னாங்க, அமெரிக்கன் மீடியாஸையும் இது ரெண்டுக்கு நடுவில் பார்க்கணும். இப்போ ஈரான் என்ன சொல்லுவோம், எல்லாத்துலையும் ஜெயிக்கிற மாதிரி சொல்லுவோம். அமெரிக்கா என்ன சொல்லுவோம், எல்லாத்திலும் அவங்க ஜெயிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அலசி ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ரெண்டு பக்கமும் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸஸை பார்க்கணும். நானே சொல்கிறேன்ல, விமான தளத்தை வைத்து அமெரிக்கானாலே ஒரு நாட்டை முழுசாக அழிக்க முடியும். ஆனால் அப்படி அழிச்சாங்கன்னா அமெரிக்காவுக்கு இன்னும் பெரிய லாபம், அதில் பெரிய பேர்டன் தான் வரும் அவங்களுக்கு. அது இல்லாமல் ஈரானுடைய அந்த ப்ராக்சி வார இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா பல அமைப்புகளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. இல்லை ஆல் செட் அண்ட் டன் ஈரான் இப்போ ஒரு பெரிய டேமேஜ் எழுந்து வரது கொஞ்சம் கஷ்டம் தானே பாருங்க. ஆமாங்க, கண்டிப்பாக ஈரானுக்கு பெரிய செட்பேக் தான். பட் ஆனால் அவன் மட்டும் செட்பேக் ஆகலையே, உலகத்தையே கொஞ்சம் உலகமும் சேர்ந்து எல்லாம் அடி வாங்கும். ஈரான் மட்டும் அடி வாங்கலை. இப்போ ஈரானுடைய இப்போ ஸ்டாண்ட் வந்து அதுதான், என்ன நீ அடிச்சுனா நீயும் சேர்ந்து அடி வாங்கு, உனக்கு வலிக்க கூடாதுன்னா அவன் அடிக்கிறது நிப்பாட்டு. இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்க போகுது. ஆனால் இதில் எவ்வளோ கிளவராக பார்த்தீங்களா, இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வெனிசுலாவில் போயிட்டு அங்கே இருக்கிற ஆயில் ரிசர்வ்ஸை வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ வெனிசுலா மாதிரியான நாடுகளுக்கு இப்போ அது வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ என்னன்னா அமெரிக்காக்காரன் விலையை கம்மியாகவும் கொடுக்க மாட்டான், சப்சிடிலையும் நமக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் ரஷ்யா இப்போ அறிவிச்சிருக்குங்க, கைவிட மாட்டான் தோழன்கிற மாதிரி. ரஷ்யா ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட்டிவான ஸ்டாண்ட்லேயே தான் நின்றுகிட்டு இருக்குது. இப்பவும் ரஷ்யா அறிவிச்சிருக்கு இந்தியாவுக்கு வந்து சப்சிடியில வந்து நாங்க வந்து ஆயில். ஆனா ரீசெண்டா இவர் வந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, எங்க வெனிசுலா ஆயில வாங்க சொல்லி நிர்பந்திக்கிறாப்ல. இப்ப புரியுதா நம்மளோட நிலைமை, புரியுதா? அதாவது இந்த ஒரு எறும்புக்கு ரெண்டு பக்கமும் நெருப்பு சுட்டிங்கன்னா இருகொல்லி நெருப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் நெருப்பு எறியும் போது ஒரு எறும்பு எப்படி அல்லாடும், அந்த மாதிரி தான் இப்போ இந்தியாவோட நிலைமை மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியா நிலைமையில மோடியோட நிலைமை மாட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா இந்தியா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறது தான் நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சருக்கு நல்லது இல்லையா? நம்ம இந்த சைடும் எடுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லலாம் இல்லையா? பேசிக்கா வந்து சிட்டிசன்ஸ்க்கு எந்த ஒரு வாரும் நடக்காது, எந்த ஒரு போரும் நடக்காது. பட் ஆனால் நம்மளுடைய பேர் எந்த அளவுக்கு அடி வாங்குங்கிறது வந்து நீங்க நம்ப முடியாத ஒரு அலையே ட்ரஸ்ட் ஒருத்திங்கிற கேரக்டர் உடையும். அதுக்கு அடுத்து வந்துட்டு அது என்னதான் நம்மளோடது மட்டும் இங்கே நடக்கல. இங்கே வந்து பிஜேபி தன்னுடைய கவர்மெண்ட்டையும் பாதுகாத்து. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ மோடி வந்து வீரவசனம் பேசுறாருன்னு வைங்க, அமெரிக்காக்கு எதிராக அமெரிக்கா என்ன பண்ணும்? சாங்ஷனை போட்டாங்கன்னா பொருளாதார பிரச்சனை வரும். பொருளாதார பிரச்சனை வந்தோன்னா காங்கிரஸுக்கு அழகான இது பாருங்க, இவரால வந்துட்டு போண்டி ஆகிட்டாரு, இப்போ வேலை வாய்ப்பு எல்லாம் போகுது, இந்தியர்களுக்கு பாருங்க நஷ்டமாகுது. ரெண்டாவது பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பெரிய மெர்ச்சன்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் லாக் ஆகும்போது மோடி வந்து என்னங்க அப்படின்றாங்க, அதானி அம்பானி எல்லாம் வந்து ஐயோ அப்படின்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மோடிக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஸோ பேசிக்கே வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் போட்டோம், அப்புறம் நம்மளோட பேரை டேமேஜ் சரி பண்ணிக்கலாங்கிற இடத்துக்கு தான் அவங்க போயிருக்காங்க. As we are speaking, ஈக்குவடாருக்குள்ள இறங்கி அங்கே ஒரு பெரிய ட்ரக் பஸ்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் கியூபாக்குள்ள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கான்குவெஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்க சும்மா இருக்க போகிறது இல்லைங்க. கிரீன்லாண்டை வந்து இது பண்ணிட்டு ஆல்ரெடி டென்மார்க் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. நேட்டோக்குள்ளேயே ஒரு குழப்பத்தில் இப்போ இருக்குது. அது நேட்டோ எங்களுடைய ராணுவ தளத்தில் வந்துட்டு உங்களுடைய அதாவது ஆல்ரெடி யூஎஸோடைய ராணுவ தளங்கள் வந்து ஸ்பெயினில் இருக்கு, ஆனால் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மேபி அலோவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இந்த சைடு இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து அமெரிக்கா வந்து எந்த மாதிரியான தாக்குதலை செய்யும் அப்படின்னு தெரியல. இந்தியாவும் டைரக்டான போருக்குள்ள ஈரானோட போறது வந்து விரும்பாது. ஸோ அது ரொம்ப லீஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனா இருக்கிறாங்க ஸ்பெயின் மட்டும் வேண்டான் இருக்காங்க. அதனால ஸ்பெயின் வந்து மற்ற நாடுகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு ஏன் இப்படி பண்றீங்க அப்படி இப்படின்ட்டு அவங்க ஸ்பெயின் வந்து நியூட்ரலா இருக்க போறாங்க இந்த போர்ல. நாங்கள் இதெல்லாம் அலோவ் பண்ணலைங்க, இதை வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ராணுவத்தை எடுத்துக்கோங்க, அப்படி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஈரான் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுதுன்ட்டு. எண்ணெய் அடித்தால் இந்த உலகத்திற்கும் வலிக்கும், நான் மட்டும் தனியாக போக மாட்டேன்டா, உனையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் ஈரான் நிற்குது. ஈரானுக்கு இதுதான் ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷன் இது ஈரானுக்கு இல்லை. சரி, இது போக ஈரான் இன்னொரு மாபெரும் வேலையை செஞ்சு விட்டுருச்சு. என்ன? நீ மீது அரபு நாடுகளுடைய பிசினஸ் பெரிய அளவு அடி வாங்கிடும். நம்பகத்தன்மை போயிடுச்சுல, சேஃப் பிளேஸ்ன்றது போயிடுச்சு, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது.
அது ஏற்பட்ட பயமும் ஏற்பட்ட இதுவும் அது வந்து சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். டேமேஜஸ் டன். இன்னொரு வேலையை ஈரான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அபுதாபி, துபாய் இங்க இருக்கக்கூடிய நீரை சுத்திகரிக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட் இருக்குல்ல, அதுல எல்லாம் குண்டு போட்டிருக்காங்க. அடப்பாவீங்களா. ஸோ இதை ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நாட்டுடைய தண்ணீர் வரத்தையே கட் பண்ணிட்டாங்க. அவங்க பெரிய பிரச்சனையாச்சு அது. இப்போ தண்ணீர் வரத்தை கட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, இவைகள் இந்த நாடுகள் எல்லாம் தற்சார்பு பொருளாதார நாடுகள் இல்லை, வெளியில இருந்து தான் எல்லாமே இந்த கப்பல் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸ் வழியாக தான் உணவுப் பொருட்கள் போகணும். இப்போ இந்த உணவுப் பொருட்கள் ஈஸியான பாத்வே இதுதான். அது போக வேற மாதிரி வேற நாடுகள்லேருந்து பக்கத்து நாட்டுலேருந்து கொண்டு வரலாம் போகலாம்னா அதுக்கெல்லாம் செலவாகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸஸ் வந்து ஏறிடும். நேரம் செலவு எல்லாமே ப்ரைஸஸ் ஏறும். ஓகேவா, கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம், ப்ரைஸஸ் ஏறும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களோட விலையும் அந்த ஊர்களில் இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ இது யாரை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரனை மேபி பாதிக்காமல் இருக்கலாம், அவனையும் பாதிக்கும், பட் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அங்கே நம்ம வேலை செய்கிறோம்ல, அங்கே பொருட்கள் விலை ஏற ஏற அங்கே சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நம்மள மாதிரியான இந்தியர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவு கேள்விக்குறியாகும். ஸோ இது ஆகும்போது எங்களை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு வரும், நெருக்கடி ஏற்படும். எல்லாம் திருப்பி இந்தியாவுக்கு வரும். இப்போ இந்தியாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இது உடனே நடக்காது, மேபி இன் ஃபியூ வீக்ஸ் இது வந்து சாத்தியப்படும். நம்மளே வயிற்று கட்டி வாயை கட்டி அங்கே இருக்கல சேமிச்சு தான் இங்கே அனுப்பிட்டு இருக்கோம். இங்கே விலை ஏறிச்சுன்னா எப்படிங்க? அங்கே விலை ஏற போகுது. ஏன்னா இவங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்முஸை விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விடுவிக்கணும்னு நினச்சா வேறு ஆப்ஷனே கிடையாது, ஈரானை ஃபுல்லாக அழிக்கணும். ஈரான் அழிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது. ஈரான் வந்து ரொம்ப ஒரு ஒன்றும் இல்லாத மண்ணு நாடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஈரான் அப்படின்னு சொல்லி காட்டப்படும் பொழுதெல்லாம் வேணும்னே இவங்க என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து பர்தா போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோஸு, பாலைவனம் இதையே தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு டெவலப்டான ஒரு நாடு தான். அது வந்து பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கக்கூடிய நாடு தான். பெரிய உலகத்திலே மிகப்பெரிய மால் எங்கே இருக்குது? ஈரானில் இருக்குது. உலகத்திலேயே மிகப்பெரிய மால் ஈரானில் தான் இருக்குது. போய் பாருங்க. நான் சொல்ல சும்மாலாம் சொல்ல, நீங்கள் தேடி பாருங்கள். நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ கூகுள் இருக்குது, இணையதளம் இருக்குது. இணையதள காலத்தில் வந்துக்கிட்டு பொய்யும் புரட்டையும் இந்த ப்ரொபகண்டா பண்ணிட்டு உட்காந்து ஊரை ஏமாத்திட்டு உட்காந்துருக்கானுங்க பல பேர். அவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்கள நம்புனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்ரேலுக்கு கொடி பிடிங்கள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, அங்கே தான் எனக்கு என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம், திங்கட்கிழமை போட்டோம்ல. அதில் வந்து நம்ம சும்மா இஸ்ரேலுக்கு வந்து எதிராக பேசுகிறோம், எப்பவுமே வந்து முஸ்லீமுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம், அந்த மாதிரி நம்மள வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. அது அடிப்படையாக வந்து சங்கிகள், அது வெள்ளை சங்கியும் இருக்கலாம், காவி சங்கியும் இருக்கலாம். இந்த சங்கிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு மத உணர்வு மேலோங்கி இருக்கு. எல்லாத்தையுமே மத பார்வையிலேயே பார்க்குற ஒரு கண்ணோட்டம்ங்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அது போக நான் என்னோட ட்விட்டர் பதிவுகள் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு சில பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பண்ணிட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நான் வந்து ஒரு பெரிய ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குது அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க சிங்ஜாங் ஊடகங்களும். பெரிய பொய். என்ன பொய்னா, ஈரானில் வந்து பெண்களோட நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுங்களா? பெண்களுக்குலாம் அங்கே கல்வி அறிவே கிடையாதுங்க, அவங்க யாருமே படிக்க விட மாட்டேங்கிறாங்க. இவன் தான் இப்போ போய் ஸ்கூலில் போய் குண்டை போட்டான். ஆனால் பெண் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் தான் குண்டை போட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்னமோ தெரியாத மாதிரி படிக்க விட மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க அப்படின்னு அழுகிறாங்க. சரி அழாது பெண்ணு, பெண்கள் அங்கே விடுவிச்சே தெரியும், எப்படி விடுவிக்க? அதுதாங்க குண்டை போடுவோம். இஸ்ரேல் போய் குண்டா போட்டுச்சுன்னா அங்கே பெண்கள்லாம் விடுதலை ஆயிடுவாங்க. அங்கே போனமா தாண்டா ஆவாங்க, எப்படா விடுதலை ஆவாங்க? உங்களுக்கு புரியலைங்க. அங்கே போய் எல்லாத்தையும் கொண்டுட்டோன்னு வைங்க. ஆமாம், கொண்டு எல்லாம் செத்துருவாங்கல்ல, விடுதலை தானேங்க. இந்த மனித வாழ்க்கைங்கிறதே வந்து ஒரு பாவம் தானேங்க. செத்துட்டா எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்கல்லங்க, அவங்களோட ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடைஞ்சிடும் இல்லைங்க. இதுதான் என்னோட பார்வை. என்ன கான்செப்ட் இது? சரி, அப்போ நம்ம ஒரு சில டேட்டாஸை ஃபேக்சுவலாக காட்டணும். இதில் ஒரு ஓப்பன் சேலஞ்சை நான் விட்டுறேன். நீங்கள் இந்த பார்வையாளர்கள் நம்ம சொல்கிறத தயவு செஞ்சு இணையதளத்திலையோ இல்லை இந்த ChatGPT, இந்த குரூக்கு, இந்த ஜெமினை, இந்த மாதிரியான ஏஐலாம் இருக்குல்ல, இந்த மனுஷனை தான் நம்ப முடியல. குறைஞ்சபட்சம் இந்த ஏஐகள்னாச்சும் கொஞ்சம் உண்மையாக இருக்கும்ல, கொஞ்சம் நடுநிலையாக எடுத்துக்காட்டும்ல, அதுக்கிட்டே போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கிராஃபை ஏஐ கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கிராஃப் நானான ரெடி பண்ணல. ஈரானில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்களுடைய கல்வி லிட்ரஸி ரேட் கம்பேர் பண்ணி காட்டுன்னு சொல்லி ChatGPT கேட்டோம். அது வந்து எல்லாத்தையும் இது பண்ணி யூஎனோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி படிச்சிருக்காங்க, அதில் சயின்ஸு இது எல்லாத்தையும் இன்ஜினியரிங் எல்லா ஃபீல்டையும் உள்ளடக்கி அதில் ஆவரேஜாக எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து லிட்ரஸி வந்து அடைஞ்சிருக்காங்கிறத ஒரு கிராஃப் போட்டு காட்டுச்சுங்க. சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த கிராஃப் பார்த்தாவே தெரியும். அந்த கிராஃபையும் நான் காட்டுறேன், என்ன கிராஃப் நான் போட்டேங்கிறது அந்த கிராஃப். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சமத்துவம் அதில் ஓரளவுக்கு அந்த லிட்ரஸி ரேட்டுன்னு தெரியும். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா
அந்த கடைசியாக இருக்க பேட்டர்ன் வந்து காலம் இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் யூனிவர்சிட்டியில் என்ரோல் பண்ணுறாங்கிறது தான் அது அந்த கடைசியாக இருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஆக்சுவலாக ஆண்களோடய பெண்கள் ஒரு படி அதிகமாக தான் என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டி படிப்புகளுக்கு. இதை நம்ம போட்டதுக்கு இதெல்லாம் ஒரு டேட்டாவா, இதெல்லாம் நான் யார் வேணா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு சில பேர் வந்து குரூக் வெரிஃபை திஸ்ன்னு போட்டாங்க. குரூக் வந்து நான் தாண்டா அதை எடுத்தே கொடுத்துருக்கேன், ஏன்னா என்கிட்ட திரும்ப வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆமாங்க அவர் சொல்றது 100% சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போட்டிருக்கு. அதோடைய மெசேஜையும் நான் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. சரி, இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அமெரிக்காவுடைய ப்ரொபகேண்டா. ஈரான் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குங்கிறது, எப்படி ஈராக்கு கிட்ட வந்துட்டு அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னாங்களோ, எப்படி வந்து கெமிக்கல் பாம்பிங்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களோ, இது இந்த பொய்களில் இது ஒரு பொய். ஈரானில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, அவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்கள போய் காப்பாற்ற போகிறோங்கிறது அப்படி ஒரு பொய் தான், ஒரு ப்ரொபகேண்டா தான். கண்டிப்பாக அங்கே ஒரு சில பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்குது. காரணம் என்னென்னா இஸ்லாமிய சட்டத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறாங்க. இஸ்லாமிய சட்டம்ங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு பழைய காலத்து சட்டம். அந்த ஷரியாலாவை வந்து நீங்க அப்படியே கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது சில பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்கு. மாடர்ன் டைம்ஸ்ல அது கொஞ்சம் எடுத்துக்காட்டுக்கு வந்து ஷரியாலாவை பொறுத்த வரைக்கும் 13 வயசுல நீங்க ஒரு குழந்தைய திருமணம் செய்யலாம். ஏன்னா அது அந்த காலத்துல எழுதப்பட்ட ஒரு விதி. அது இந்த காலத்துல பொருந்துமா அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா அவர் அப்படியே ஷரியாலாவை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த சிறிய சட்டத்தை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ற மாதிரி ஆகுது. அதுக்காக அங்கே நடைமுறையில் அதுதான் நடக்குதுன்னு கிடையாது. இப்போ புரியுதுங்களா? இப்போ இது பேசிக்கலாக என்னன்னா, இப்போ வேதம் என்ன சொல்லுது? வேதம் வந்து இவங்க மேலே இவங்க கீழே இருந்து, இப்போ வேதத்தில் பிறப்பால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படிங்கிறது வந்து பார்க்கப்படுது. சனாதன தர்மம் என்ன சொல்லுது? சனாதன தர்மம் விட்டுருங்க, வர்ணாசிரமம் என்ன சொல்லுது? வர்ணாசிரமம் மேலே கீழே. வர்ணாசிரம கோட்பாட்டில் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருடைய தொழில் என்பது கொடுக்கப்படுகிறதுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டில் இருக்க ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டை ஆல்ரெடி அப்படி தான் ஆண்டுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிசத்தை கையில் எடுத்து வர்ணாசிரமத்தை வந்து அதுதான் உண்மையான சனாதன தர்மத்தை நிலைநாட்டிய சட்டம், அதை முழுமையான சட்டமாக ஏற்கிறோன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த வர்ணாசிரமத்தும் சட்டமாக பார்க்கப்பட்டுரும். கரெக்டா? இப்போ இந்த வர்ணாசிரமம் சட்டமாக பார்க்கப்பட்டா அதில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடும் சமூகத்தில் இருக்கோ இல்லையோ அது வந்து ஒரு பெரிய டிபேட் ஆகும். கரெக்டா? இதுதான் இப்போ ஷரியாலாவை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பெரும் பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே குழந்தை திருமணம் தான் செய்து கொண்டு இருக்கிறார்களாங்கிறதுக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக போய் கிரவுண்டில் போயிட்டு எத்தனை பேர் எந்த வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த ஆவரேஜ் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்கணும். இல்லை இந்த ஷரியாலாவை பார்க்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசுக்கு பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவோட சம்பளத்தோட அந்த கல்யாணத்தை பண்ணலாங்கிறது வந்து ஷரியா லால இருக்குது, இஸ்லாமிய சட்டத்தில் இருக்குது. அதை இவங்க அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லீகலி அது வந்து அலோவ் பண்ணுற மாதிரி ஆகுது. ஓகேவா? பட் ஆனால் அது நடக்குதா? இப்போ உங்களோட வர்ணாசிரமத்தை நீங்கள் லீகலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனை. சாதியவாதம் அப்போ அதுவே தான் நீங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? கேள்வி. இவ்வளோதான் விஷயம். இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து நான் உடன்படவில்லை. ஈரானுடைய இந்த இஸ்லாமிய சார்ந்த விஷயங்கள்ல அது அப்படியே இஸ்லாமிய ஷரியாலாவை வந்து ஒரு நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது போகிறதுங்கிறது அதில் சில ஆல்டர்னேஷன் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அதில் சிலது ஓகேவா இருக்கும், ஒரு சிலது இன்றைய காலகட்டத்தோட பொருந்தாத இருக்கும். அதை வந்து அவங்க அப்படியே ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து அதை தான் நம்ம சொல்லியிருப்போம். காமினி அவருடைய சில இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை நாம் ஏற்கவில்லை, அந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். ஆனால் இவங்களுக்கு புரியாது. அண்ட் இந்த இலங்கை இஷ்யூ பற்றியும் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பேசிக்காக. ஸோ இது சரி, ஓகே. இப்போ ஈரான் ஸ்போர்ட்ஸில் பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஈரானுக்கு ஃபுட்பால் டீம் இருக்கு. அதெல்லாம் காட்டுறேன், நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவங்க வந்து ஒலிம்பிக்ல பெண்கள் வந்து பங்கு பெறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட பதிவுகளில் எத்தனையோ பெண்கள், இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும்னா ஒரு ஏஐ கிட்ட பேசுங்க, ஏஐ கிட்ட கேளுங்க, ஈரான்ல பெண்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்களான்னு கேளுங்க, எடுத்து காட்ட போகுது. எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு எடுத்து காட்டுங்க. அவங்க ரேஷியோ என்னன்னு கேளுங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு பாருங்க. ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் இல்லை உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது. நீங்க இந்தியாவோடலாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் பெருசாலாம் வித்தியாசமே இல்லை. சவுதியோட தான் கம்பேர் பண்ணாதீங்க. சவுதியோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஈரான் எவ்வளோ பரவாயில்லன்றீங்க இந்த விஷயங்கள்ல. சவுதி என்னங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே டிரைவிங் லைசன்ஸே கொடுக்க அலோவ் பண்ணா. சவுதி வந்து அப்போ அமெரிக்கா போய் குண்டு போட்டு சரி பண்ணிச்சா? ஏன்டா உங்க கூட பிஸ்னஸ் பண்ணா, அமெரிக்காவோட பிஸ்னஸ் பண்ணா சவுதி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஈரான் வந்து பிஸ்னஸ் பண்ணல, அவங்க ஷரியாலாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உடனே பிடிச்சி எல்லா அவதூறையும் கிளப்பி விட்டாங்க. சரி, நான் அதை சொல்லிடுறேன். இதை இந்த கிராஃபை காட்டினதுக்கு எப்படி ஏமாத்துறாரு பாருங்க, ஏமாத்துக்காரருங்க இந்த பாரிசாலன். ஏன்னா பாருங்க, அது லிட்ரஸி ரேட்னா என்னங்க, எழுத படிக்க தெரியுதுங்க.
இது வந்து ஆக்சுவலாக வந்து பிஜேபி சங்கிகளுடைய கேரளா உருட்டு. கேரளால எல்லாம் படிச்சவங்களா இருக்காங்கன்னு சொன்னா ஆமா. அவங்களுக்கு எழுத படிக்க தாங்க தெரியும், மற்றபடி ஹையர் எஜுகேஷன் பெருசா கிடையாதுங்க கேரளால அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதே உருட்டை தான் இங்க உருட்டுறாங்க. இப்போ ஈரான்ல லிட்ரஸி ரேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சும்மா அவங்களோட மதராஸ் இது அந்த இதுல போயிட்டு அந்த இஸ்லாமிய படிப்புங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும், அதுக்கு தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுங்க. எழுத படிக்க மட்டும்தாங்க தெரியும். அவங்க வந்து ஆ இ ஊனா முடிஞ்சிருச்சுங்க அவங்க கல்வி அப்படின்னு சொல்லி தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்காகலாம் சொல்லலப்பா. சரி, இப்போ ஹையர் ஸ்டடீஸ் என்ன மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கலாமா? ஈரானில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மெடிக்கல் சயின்ஸில் டாக்டர்ஸாக ஃபிசிக்கல் அதாவது என்ன சொல்றது மெடிசன் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எம்பிபிஎஸ்னா அவங்களோட இதில் அவங்களோட மெடிக்கல் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இதுவும் ஒரு ஏஐ தான். இந்த கிராஃப்லாம் ஏஐனா உங்களுக்கு எளிய மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் காட்டணுங்கிறதுக்காக இந்த கிராஃப். உங்களுக்கு சந்தேகம்னா இப்போ நான் சொல்கிறத மெடிக்கல் ஃபீல்டில் ஈரானில் ஆண்களும் பெண்களுடைய ரேஷியோ என்னன்னு சொல்லி இதை அப்படியே இங்கிலீஷில் எழுதி நீங்கள் சாட்ஜிபிட்டியோ இல்லை வந்து குரூக்கிட்டையோ இல்லை வேறு எந்த ஒரு ஏஐட்டையும் நீங்கள் போய் கேளுங்க, அதுவே உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்கான ப்ரூஃபான எங்கேருந்து இந்த ப்ரூஃப்லாம் எடுத்திருக்கேங்கிறதையும் சோர்ஸையும் அது காட்டிடும். கரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமெரிக்காவுடைய இந்த இஸ்ரேலுடைய ஏமாத்துத்தனத்துக்கு ஏமாறாதீங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கும் அதை சொல்லுவான். ஆல்ரெடி அவன் சொல்லியிருக்கான், புலிகளை பற்றி அவங்க உலகம் முழுக்க அளக்காத கதைகளா, எத்தனை அவதூறுகளை கிளப்பி விட்டான். யார் கிளப்பி விட்டா? இவங்க தானே, இந்த மீடியாஸ் தானே. இப்போ அவங்க ஈரானை பற்றி சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க கூடாதுங்க. உண்மை எதுவோ அதை பாருங்கள். ஸோ மெடிக்கல் சயின்ஸில் பார்த்துக்கோங்க, பெண்களுடைய பங்கு ஆண்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, இன்ஜினியரிங்கில் பாருங்கள். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அவங்க ஈக்குவலாக தான் இருப்பாங்க. பட் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, இது இந்தியாவோட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. அதே தானே, நம்ம அதிகமாக ஆண்கள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களா இல்லையா? என்ன பண்ணலாம்? இந்தியா ஒரு பிற்போக்கு நாடுன்றலாமா? இப்போ வீட்டில் இருக்க எல்லா பசங்களும் இன்ஜினியரிங் தான் சேர்த்து விட்றாங்க இந்தியாவில். அப்போ அதனால பெண்கள் விட ஆண்கள் அதிகமாக இன்ஜினியரிங் படிக்கிறாங்கிறனால பிற்போக்கு நாடுன்றோம். இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பேசிக்காக ஐடியை தாண்டி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா பெண்களை விட ஆண்களுக்கு அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால அதிகமாக ஆட்டோமொபைல்ஸு சிவில் இதுல எல்லாம் பெண்களை விட ஆண்களோட பங்களிப்பு இது பேசிக்காக அந்த ஒர்க்கு என்ன மாதிரியான ஒர்க்குங்கிறத பொறுத்து. இது போக ஹையர் எஜுகேஷன், ஃபிலாசபி இந்த மாதிரியானதுலையும் பெண்கள் ஆண்கள் மோரர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் எடுத்து பாருங்கள், பெண் அடிமைத்தனம் அங்கே இருக்குங்கிற மாதிரி உங்களால் காட்ட முடியாது. இந்த நான் காட்டுற சில கிராஃப்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிராஃப்ஸில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தெரியும். இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையும் மோரர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்லையும் மோரர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. அது என்னென்ன கிராஃபுங்கிறத காட்டிடுறேன். இதை நீங்கள் டைரெக்டாக போயும் வெரிஃபை பண்ணுங்க. பாரி சொல்கிறத நம்பாதீங்க, அறிவை வளர்த்துக்கோங்க. எவன் சொல்கிறதையும் நம்பாதீங்க, தேடுங்க, நீங்களே போய் கேள்வியை கேளுங்க. ஸ்போர்ட்ஸ்லையும் ஈரானிய பெண்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. எத்தனை பெண்கள் மெடல் வாங்கியிருக்காங்க. சில ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டணும். அதுக்கு அவங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங்கில் வந்து அவங்க ஈரான் பெண்கள் வந்து பங்கு பெறது இல்லை. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இடுக்கு இருக்குது. அவங்களோட யூனிஃபார்மே பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் வினோதமாக தான் இருக்கும். எல்லாமே ஹிஜாப் போட்டு ஸ்கார்ஃப் போட்டு தான் அவங்க வந்து விளையாடுவாங்க. ஃபுட்பால் டீமும் சரி. அதுக்கு நான் அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. ஸோ பேசிக்காக ஒரு நாட்டில் என்னென்னலாம் இருக்கோ எஜுகேஷன் சைடு எல்லாத்துலேயும் பெண்கள் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன், நியூக்ளியர் சயின்ஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியர் சயின்ஸ்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாருங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன்லையும் பெண்கள் அங்கே என்ரோல் ஆகிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. வாய் குசாம புழுக்குறானுங்க இந்த இஸ்ரேல் சொல்றதா கேட்டுக்கிட்டு. இது என்னடா பச்சை பொய்யா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பர்தா போட்டா அறிவில்லாம போயிருமா? என்னையா பேசுறீங்க நீங்க? இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க ஜூஸ்க்கு எதிரானவங்கன்னு. ஆனா அந்த ஜயனிசம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அதையும் நம்ம சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கா இங்க இந்த யூதர்கள் இந்த விஷயத்த வரும் பொழுது ஒரு அடிப்படையே நம்ம மக்களுக்கு இன்னும் புரியல. அந்த அடிப்படை நமக்கு புரியாம இருக்கிறதுனால தான் உங்களை ஏமாத்துறாங்க. கொஞ்சம் கம்பேரிட்டிவா கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளாம் என்ன மதம்? இப்போ சைவம்னு வச்சுக்கோங்க. சைவம் சிவனை தான் நம்ம பிரதானமா வழிபடுறோம். சைவ மதம். சரி, சைவ மதத்துடைய கடவுள் யாரு? சிவன். சிவபெருமானுடைய இருப்பிடம் என்ன? கைலாயம் சொல்லுவாங்க. இந்து மதத்தின் அடிப்படையில் கைலாயம், ஹிமாச்சல். சரி, இப்ப தமிழர்கள் எல்லாம் கிளம்பி போய் ஹிமாச்சல் எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நாட்டை எங்களோட லாபி மூலியமா உருவாக்குனா அங்க இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க?
கண்டிப்பாக எதிர்ப்பாங்க, சண்டை போடுவாங்க. நான் சிவனை கும்பிட்றேன், எங்கள் இதுலேயும் அதுதான் இருக்குது. சிவன் வந்து இந்த பகுதியை கைலாயம் தான், கைலாயம்னா இது தானே, சரி ஓகே. நாங்கள் வந்து இந்த இடம் நாங்கள் இங்கே சிவனுடைய வழித்தோன்றல் தாங்க, எங்களுக்கு இந்த மண்ணில் உரிமை இருக்குங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழர்களை என்ன சொல்லுவீங்க? போயிட்டு தேவையில்லாம ஒரு இடத்த கான்கவர் பண்ணீங்களா, வந்தேரி வேலை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? இல்லை. சரி வச்சிருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எதுக்கு நம்ம தமிழ் இந்தியாவுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு. ஏன்னா எங்கள் இந்தியா ஒரு யாரோனா இப்போ எங்கள் வாழ்நாங்கன்றவாங்க. சரி ஓகே. இப்போ சீனாவுடைய மதம் என்ன? சீனாவோட மோஸ்டா புத்திசம் இருக்கு, சரியா? புத்தர் எங்க பிறந்தாரு? ஒரிசால, இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. புத்கயா இங்க தானே இருக்கு. இப்ப கேள்வி, நாளைக்கு சீனா இன்வேஷன் பண்ணி உள்ள வந்து புத்தர் இங்க தாங்க பிறந்தாரு, எங்களோட கடவுளே இங்க தாங்க வாழ்ந்தாரு, இதுதாங்க புத்த இலக்கியங்கள்லாம் சொல்லுது, இது எங்களோட நிலம்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய் நீ சீன, நீ எப்படா இங்க வருவேன்பீங்க. அப்ப இந்த இடத்துல மதம் ஒருத்தருடைய பூர்வீகத்தை முடிவு பண்ணுமா? இது பதில் சொல்லுங்க. மதம் ஒருத்தருடைய பூர்வீகத்தை முடிவு செய்யறதுக்கான சரியான இடமா? இல்ல. இது ஆடியன்ஸுக்கு புரியுதா? புரியலன்னு மண்டைய சொரிஞ்சுக்கிட்டு போயிருங்க. ஸோ ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த இடத்த கிளைம் பண்ணவங்க அந்த இடத்துக்கு கொண்டாடவங்க இல்ல, வேற எங்க இருந்தோ ஜூடாயிசத்தை பின்பற்றிட்டு வந்தவங்க. இப்போ புரியுதா? இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் சீனன், ஒருத்தன் வந்து இந்தியாக்காரன் அப்படிங்கிறத எதை வச்சு நீங்க தீர்மானிப்பீங்க? அவனுடைய ரேசியல் ஐடென்டிட்டியை வச்சு தீர்மானிப்பீங்க. ரேசியல் ஐடென்டிட்டியை சயின்டிபிக் பிரகாரம் ஆய்வு செய்யணும்னா எதன் அடிப்படையில் பண்ணுவீங்க? ஜெனடிக்ஸை பயன்படுத்தி, இன்னைக்கு இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் ஜெனடிக்ஸை பயன்படுத்தி ஒருத்தர் சீனா நாட்டுக்காரரா, அவருடைய முன்னோர்கள் எங்க வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்மளால தீர்மானிக்க முடியும்ல. அப்படி ஒரு தீர்மானத்தை ஏன் இஸ்ரேல் இது வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது? அங்க இருக்க யூதர்களுக்கு மரபணு ஆய்வு செய்த பொழுது அவர்கள் இத்தாலிக்கு தென் பகுதியிலிருந்து வந்தவர்கள்ங்கிறது ப்ரூவன். ஜெனடிக்கா அவங்க இத்தாலிக்கு தென் பகுதியிலிருந்து தான். அவங்களுக்கும் இந்த அரபு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல்ங்கிற இந்த பகுதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா உண்மையான அந்த மண்ணின் மனிதர்களும் இஸ்ரேல்ல இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், இப்பதான் உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியுதுல. ஸோ மதம் ஒரு பூர்வீக நிலத்தை வந்து தீர்மானிக்க முடியாது, இனம் தான் தீர்மானிக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. சரி, அப்ப பைபிள்ல எகிப்துல யூதர்கள் இருந்தாங்க. இப்ப நான் வரேன், இஸ்ரேலுக்கு அங்க வந்தாங்கல்ல, எப்படி வந்தாங்க? திருப்பியும் வந்து மோசஸ் எக்ஸோடஸ் பண்ணி கூட்டு வந்தாரு ப்ராமிஸ் லேண்ட். எங்க இருந்து கூட்டு வந்தாரு? ஈஜிப்ட்ல இருந்து கூட்டு வராரா? ஈஜிப்ட்ல தான் அங்க இருந்தாங்க. ஈஜிப்துக்கு எங்க இருந்து வந்தாங்க? இஸ்ரேல்ல இருந்தும் கேனான்ல இருந்து வந்தாங்க. அப்படின்னு ப்ரூஃப்லாம் எதுவும் இல்ல. இல்ல வேற ஒரு இடத்துல இருந்து வந்தாங்க. ஆபிரகாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியாது, சரியா? அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. இங்க கேனான்ல இருந்து, கேனான் தேசம்ங்கிறது வந்து பின்னால ப்ராமிஸ் லேண்ட். பட் பேசிக்கலி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலைவன பகுதியில இருக்காங்க. அங்க இருந்து ஈஜிப்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ப்ராமிஸ் லேண்ட். நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி படியும் பைபிள் படியும் எகிப்துல யூதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள்ங்கிறது பைபிள் சொல்றது. எகிப்துல யூதர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தார்கள்ங்கிறது வரலாறு சொல்றது, சரியா? இப்படி வேலை செய்யக்கூடிய சமூகமா இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய எகிப்தியர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையில ராம்சஸ் 2ங்கிற மன்னன் தான் அவர்களை நகர்த்துறான். அந்த ராம்சஸ் 2 நம்ம வீடியோல சொன்னோம்ல, மூக்குல மிளகு, அவரோட உடல் தான். அவர் தான் வரலாற்றில் இருக்க ஒரிஜினல் ராம்சஸ் 2. இந்த பைபிள்ல இருக்க ராம்சஸ் 2ங்கிறவரும் அவரும் ஒரே ஆள் தான். ஸோ இந்த ராம்சஸ் 2 காலகட்டத்தில் தான் யூதர்கள் அந்த பகுதியிலிருந்து இஸ்ரேல், அதாவது எகிப்து பகுதியிலிருந்து மேல் நோக்கி வராங்க. அப்பதான் கடல் பிளக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, கடல் 2 பிளக்குது. மோசஸ் நடந்து போறாரு. நடந்து போகும்பொழுது அப்புறம் ராம்சஸ் படைகள் பின்னாடி வருது. அப்படியே வந்து கடல் சேர்ந்து அவங்களெல்லாம் கொன்னுருது. இவங்க மட்டும் தப்பிச்சிடறாங்க. இதெல்லாம் வரலாறு. கடல் 2 பிளக்கிறது இதெல்லாம் வரலாறு, நம்ம எடுத்துக்கணும். அப்படியே அப்படி போனோம்னா அங்க கானான் தேசம் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து இவங்களுக்கான இடமும் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணுவாங்க? வேற ஒருத்தர் சாமி கும்பிடுவாங்க. அது யாரு? அது பால். சரி, அந்த பால் எந்த பால் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசுவோம். அந்த பாலை ஈரான் எரிச்சது. இப்ப கவனிச்சிங்களா? ஆமா. அந்த பாலை எரிச்சோடனே இவங்களுக்கு ஐயோன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நடந்துச்சு. ஈரான்ல அந்த பாலை எரிச்சாங்க. இப்ப சமீபத்துல இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா கோமாதாக்களை பலி கொடுப்பார்கள். அதாவது மாடுங்க, தாய்ங்க, அதோட ரத்தத்தை உருக்கி மனிதர்களுக்கு பாலா கொடுக்கறதுங்க. அந்த மாட்டை சகப்பா இருக்கக்கூடிய ரெட் ஹைஃபரை கொண்டு வந்து எத்தனை மாடு? எத்தனையோ மாடு. அது ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அதுல அந்த மாடுகளை கொண்டு வந்து பலி கொடுக்கணுங்க. எதுக்கு பலி கொடுக்கணும்? அவங்களுடைய மெசையா வர்றதுக்கு,
சரி வச்சுக்கிறேன், ஓரம் வச்சிருங்க. கிறிஸ்தவர்களுக்கும் இது புரியணும், இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கும் இது புரியணும். மாட்டை பலி கொடுத்தா தான் யார் வருவா? ஆன்டி கிரைஸ்ட் வரும், சரி மெசையா வருவோம். இல்லைங்க, அவங்களுடைய மெசையா வருவார். சரியா? நீங்க ஸ்டோரியோட ட்விஸ்ட்லாம் வந்துடாதீங்க. வந்துரு. இப்ப இந்த குரூப் போறாங்க, அந்த பால்ல வழிபடுறாங்க. சரியா? வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களோட ப்ராமிஸ் லேண்ட் சொல்லி பிரிச்சு கொடுத்துருவாங்க. 12 இதுதான் இஸ்ரேல். அப்ப இஸ்ரேல்ல தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் போனாங்க? திருப்பியும் அடிமைப்பட்டு கூட்டு போய் ரோமர்கள் இவங்களுடைய படையெடுப்பெல்லாம் ஏற்படுது. முஸ்லீம் படையெடுப்பா ரோமர்கள் படையெடுப்பா? ரோமர்கள் முஸ்லீம்ஸா? இல்ல. சரி, ஓகே. இது எதுக்கு சொல்றேன்னா, நீ அடி வாங்கினது வேற யார்கிட்டயோ, நீ வந்து புலம்புறது வேற யார்கிட்டயோ, நீ அடிச்சுட்டு இருக்கிறது வேற யாரையோ. அதே நான் சொல்லிக்கிறேன். ரோமர்கள் தான் அவனை அடிச்சு விரட்டினான். ரோமர்கள் வந்து அந்த பகுதியை ஆட்சி செய்யும் காலகட்டத்தில் தான் யூதர்கள் வந்து திரும்ப சிதறடிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குது. சரி, இப்படி சிதறி போயிடுறாங்க யூதர்கள். இருந்தாலும் அந்த பகுதியில் வாழ்ந்த சில யூதர்களும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த பகுதி அப்புறம் இஸ்லாம் வருது, நபிகள் வராப்புல எல்லாம் நடக்குது. இந்த இஸ்லாமுடைய வளர்ச்சியில் அப்படியே அந்த பகுதி வந்து பாலஸ்தீன மக்களாக மாறுறாங்க. ஒரு சிலர் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க, ஒரு சிலர் அப்படியே யூதர்களாக கண்டினியூ ஆகுறாங்க. சரியா? இந்த யூதர்களுடைய இனம் தான் செமிட்டிக். இந்த செமிட்டிக் இனம்ங்கிறது அரேபிய இனத்திற்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கனால இவங்களுடைய ஜீன்லாம் வந்து ஒத்து போகும். இவங்களோட 2 டிஎன்ஏ சாம்பிள் எடுத்திங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷன் என்பது இருக்கும். இப்போ பேசிக்காக எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் கேரளாக்காரங்களுக்கும் ஒரு ஜெனட்டிக்கல் ஒத்து போகும். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இனங்கள். அதே போல் இப்போ ஆந்திராக்காரனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும், கர்நாடகாக்காரனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் இங்கே ஜீன்ஸ் ஒத்து போகும். ஏன்னா ஒரே நிலப்பரப்புல நம்ம ஒன்னா வாழ்றனால கண்டிப்பா யார் வீட்டு பிள்ளையாவது கல்யாணம் பண்ணிருப்போம், யார் வீட்டு பையனையாவது அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இனம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஓவர்லாப் இருக்கும். இதுதான் பேசிக்கா நம்ம தமிழரா இருப்போம், பட் கொஞ்சம் ஒரு எசன்ஸ் வந்து அங்க உள்ள இருந்து இருக்கும். இதே மாதிரி அரேபியர்களோட எசன்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய செமிட்டிக் இனத்துக்குள்ளேயும் இருக்கு. கரெக்டா? அப்ப உருவத்துல இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் நபர்களை பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியா இருக்காங்க. யூரோப்பியன்ஸ் மாதிரி இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இப்படி பிரிஞ்சு போறாங்கல்ல, இப்படி பிரிஞ்சு போறவங்க இந்த மதத்தை எடுத்துட்டு போறாங்க. மதம், யூத மதம், இவங்க வெவ்வேறு பேரை கல்யாணம் பண்றாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண்வழி சமூகம். ஸோ ஆண் வழியில கடத்த மாட்டாங்க, பெண் வழியில தான் கடத்துவாங்க. ஸோ அவங்க யாருக்கா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற எல்லாருமே யூதர்கள்னு அவங்க எடுத்துருவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டினா இருந்தா கூட அவங்களோட பசங்களை வந்து ஜூ அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? ஸோ பேசிக்கா என்னன்னா, பெண்வெளி சமூகம்ங்கிறனால இவங்க பரவி போறாங்க. அங்க வந்து அங்கங்க ஒவ்வொரு நாட்டுல கலப்பு இது ஏற்படுது. இதுல இவங்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய ஹீப்ருவையும் அவங்க இழந்துட்டாங்க. இல்லைங்க, எல்லா பக்கமும் இழந்துடுறாங்க. அந்த ஹீப்ரு வந்து எங்கேயும் பேசப்படல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய் அந்த ஹீப்ரு மொழியும் அழிஞ்சு போயிடுது. அது பேச்சு வழக்கில் இல்லாம போகுது. அந்த ஹீப்ரோல ஒரு வடிவம் மட்டும் அந்த பழைய இந்த ரோமன் இதோட அதை ஏதோ படிக்கிறதுக்கு ஏதோ சர்ச்சில் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க போல. அதை வச்சுதான் திரும்ப அந்த மொழியை அவங்க மீட்டுருவாக்கம் பண்ணாங்க. அழிஞ்சு போன ஒரு மொழியை மீட்டுருவாக்கம் பண்ணாங்க, திரும்ப உருவாக்கி படிக்க வச்சாங்க எல்லாரையும். ஸோ இப்படி பரவிடுறாங்க. இப்படி பரவன இவங்க எல்லா நாட்டிலையும் வாழ்ந்தாங்க, இந்தியாவிலையும் வந்தாங்க, கேரளா எல்லாமே. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். இப்படி இருக்கிறவங்க 2ஆம் உலக போர் இந்த காலகட்டத்தில் அந்த தியோடாரோ அப்படிங்கிற அந்த ஒரு நபர், அவர் வந்து என்ன பண்றாரு, நம்மளுடைய இந்த கானான் தேசங்கிறது இந்த பகுதியில், இந்த பாலஸ்தீன் பகுதியில் இருக்கிறது தான். அப்போ வந்து பாலஸ்தீன் வந்து பார்த்தீங்கன்னா யூகே, அதாவது லண்டனுடைய காலனியில் இருக்கு, பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய காலனியில் இருக்கு. அப்போ அதுக்கு பேர் பாலஸ்தீன், அந்த பகுதிக்கு பேர் பாலஸ்தீன். இந்த பாலஸ்தீனில் வந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த தியோடாருங்கிற ஒருத்தர் வந்து அவர் தான் ஜியோனிச கோட்பாடு, அதுதான் இந்த ஜியோனிசம், அதுதான் நமக்கான நாடு அடையணும்னு சொல்லி வெளியில கடந்து இருக்கக்கூடிய பிரிந்து போன பல, இதுக்கெல்லாம் நடுவில் எவ்வளவு ஆண்டு டிஃபரன்ஸ்? பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பல 100, 300, 500, 600 ஆண்டுகளுக்கு மேல போனவங்க, கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் கிட்ட போனவங்க. நாங்கெல்லாம் யூத மதம், ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்றோம், ஜுடாயிச மதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்குலாம் ஒரு நாடுன்னு கேட்கறாங்க. இனத்தவர்களுக்கு தானே நாடு கொடுக்கணும், மதத்தவர்களுக்கு எப்படிங்க நாடு கொடுக்க முடியும்? இப்போ பேசிக்காக என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் கிளம்பி போய் பாகிஸ்தானில் நாடு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்களும் முஸ்லீம் நாடு கொடுன்னு கேட்டாங்க, கொடுப்பானவன். நீ தமிழ்நாட்டுக்காரன், நீ எப்பறம் இங்கே வந்து நாடு கேட்பேன்னு கேட்பான்ல. இனம் தான் முக்கியம். இந்த புரிதலை வளர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு சீனா சொல்ல முடியாது. இதே ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு சீனா ஃபாலோ பண்ணுச்சுன்னா இந்தியாவில் வந்து நாடு அடைஞ்சிரும். சீனர்கள் கொஞ்சம் பேர் கிளம்பி வந்து இங்கே உட்காந்துட்டு பிசினஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிலங்கள்லாம் வாங்கி போட்டுட்டு தனி நாடுன்னு சொன்னாங்கன்னா, ஏங்க புத்தரை இங்கே தாங்க பிறந்தாரு, நாங்கள் புத்த மதங்க, அதனால இது எங்க நாடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? புரியுது. இதைத்தான் பண்ணியிருக்காங்க அவங்க.
அப்போ போயிட்டு என்ன பண்றாங்க, இந்த இடத்த நம்ம நாடா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அதுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் வருது, இதெல்லாம் நடக்குது. அவங்க இஸ்ரேல்னு ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முழு சப்போர்ட் கொடுத்துருச்சு. அவங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க பணக்காரங்க, ஸோ சப்போர்ட் கிடைக்குது. அமெரிக்க கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டக்குன்னு ஒரே நல்ல நாடுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இஸ்ரேலை உடனே அமெரிக்கா அங்கீகரிச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்படி தான் நடந்துச்சு. ஒரு எளிய முறையில் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இவர்களுக்கும் அந்த மண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் இருக்குன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ஆதாரமாக வைக்கக்கூடாதான். இது பச்சை பொய்யுங்க. இது இப்படி வாண்டடாக வந்து ஒரு நிலத்துல வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். அவன் நாட்டை உருவாக்கி வம்பு பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம உடனே இப்போ அத்தனை பேர் வந்துட்டானுங்க, இப்போ ஒரு நாடா ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு ராணுவம் வந்துருச்சு, ஃபுல்லாக சேர்ந்து அழிச்சுலாம் அவனை விரட்ட, அது இந்த காலகட்டத்தில் நடக்காது. ஆனால் ஒரு அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டு அமெரிக்கா இவனை வச்சு அந்த பகுதியை கேம் விளாண்டுக்கிட்டு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரு. எதனால தான் நம்ம இஸ்ரேலை ஆதரிக்கவே முடியாது. தார்மீகமாகவே இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல எந்த விதமான உரிமையும் கிடையாது. இது இஸ்லாமியர்களுக்காக நம்ம பேசல. நாளைக்கு இஸ்லாமியர்களை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி வேற எங்கேயா பண்ணாங்கன்னா அதுவும் தவறு. அதையும் எடுத்து தான் பேசி ஆகணும். இது வந்து பச்சை தப்பு. இதை வந்து நீங்க பைபிளை நம்புறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள், இப்ப இந்த கிறிஸ்தவர்களுக்கு நான் ஒரு கருத்தை சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க பாரி. அதாம்மா, இதை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு, இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்கு இந்த கருத்தை நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு அந்த ரெட் ஹைஃபருங்கிற ஒரு இதை வெட்டுனா அவங்களுடைய மெசையா வருவாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த மெசையாவைத்தான் உங்க பைபிள் ஃபால்ஸ் ப்ராஃபட்னு சொல்லுது. அவரைத்தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது. அதாவது பைபிளுக்கு எதிரான ஒரு சாத்தான் தான் அவர்களுக்கான வழிகாட்டல். இங்க பைபிளை பொறுத்த ஏற்கனவே மெசையா வந்துட்டு போயிட்டாரு, திருப்பி வருவாரு. ஆனா இந்த மெசையா இல்ல, கிறிஸ்து வந்து பிறப்பாரு. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போலியான ஒரு மெசையா வருவாருங்கிறதையும் பைபிள் சொல்லியிருக்கு. அந்த போலியான மெசையாவை தான் அவங்களுக்கான மெசையான்னு சொல்லுவாங்க. அடுத்து அவர் வந்து அவங்களோட மெசையா, அவங்களோட தோரா இதுல என்ன சொல்லுதுன்னா, அவங்க மெசையா வந்து என்ன தெரியுமா, அதாவது யூத மெசையா வந்து என்ன தெரியுமா செய்ய போறாரு, இந்த உலகம் முழுக்க யூதர்களுக்காக மாத்தி கொடுப்பாரு. அதுக்கு பொருள் என்ன, ஒரே ஆளுகை கீழே யூதர்களுக்கான உலகமா இதை மாத்தி கொடுப்பாரு. இதுதான் அவங்க மெசையா சொல்றது. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்தி கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு உலக ஒழுங்கை கொண்டு வருவான். இது வந்து பைபிள்ல சொல்லுது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இயேசுவை போய் கேளு, பைபிளை புரட்டி பாரு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பைபிளை போய் தேடி பாரு. பைபிள்ல சொல்றது என்னன்னா, அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவான். வந்தவன் எல்லாருக்கும் ஒரு முத்திரையை கொடுப்பான். அந்த முத்திரை இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும், வணிகம் செய்ய முடியும். மீனிங் என்ன, 666ங்கிற மார்க்கை கொடுப்பான் அப்படிங்கிறதா. இதுதான் டிஜிட்டல் கோடு. இதைத்தான் வந்து இஸ்ரேல் திரும்ப திரும்ப அவங்க வர்த்தகத்தை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு அந்த டிஜிட்டலைஸை வந்து சிப்பா கையில கொடுங்கணும். இதுதான் அந்த முத்திரை, டிமானிக் முத்திரை. இதை கொடுப்பான், உலகத்துக்குள்ள கொண்டு வருவான். இதுதான் இஸ்ரேலோட இன்னைக்கு இருக்க அஜெண்டா. அவங்களோட நோக்கம் என்னன்னா, இஸ்ரேல் மட்டும் இல்ல, ஜியோனிசம், இந்த யூதர்களுடைய அந்த இனவாத அரசியலுக்கு பேரு ஜியோனிசம். அந்த ஜியோனிசத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். எல்லா யூதரையும் எதிர்க்கலாம். ஏன் தெரியுமா, யூதர்களாக இருக்கக்கூடிய உண்மையான செமிட்டிக் யூதர்களே, இப்ப இதுல கவனிங்க, இந்த பாலஸ்தீனத்துல இருந்தாங்கல்ல யூதர்கள், பாலஸ்தீனத்திலே காலத்துக்கு இருந்தாங்கல்ல, அவங்கள ஒரு தரப்பு தானே பிரிஞ்சு போய் கலந்து போய் அப்புறம் திரும்ப உள்ள வருதுன்னு சொல்றீங்க. அந்த பாலஸ்தீனத்திலேயே கண்ட்ரிவான யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உள்ள இருக்க எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு, அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல ஈரான்லயும் யூதர்கள் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஈரான்லயும் யூதர்கள் இருக்காங்க. அவங்க வந்து செமிட்டிக் யூதர்கள். அவங்க ஜுடாயிசத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க செமிட்டிக்கு, அவங்க இனத்தால் அவங்களாம் ஒன்று. சரியா? ஸோ இதை புரிஞ்சு, இனம் தான் இங்கே மதம்ங்கிறது யார் வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் இனம் தான் ஒருத்தர் உண்மையான இருப்பிடம் என்னங்கிறத வந்து யார் இந்த மண்ணின் மைந்தருங்கிறத உறுதிப்படுத்தும். அதனால அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு எதிராலாம் பேசணும் இல்லை. நீங்கள் யாருக்கு எதிராக பேசுறீங்க? இயேசுநாதருக்கே எதிராக பேசிட்டு இருக்கீங்க, கடவுளுக்கே எதிராக பேசிட்டு இருக்கீங்க. இதை உட்காந்து அந்த துரோகத்தை நீங்கள் உங்கள் கடவுளுக்கு செய்யறதுனால எனக்கு என்ன நட்டம்? எனக்கு அது மேலே நம்பிக்கைலாம் கிடையாதுப்பா. உனக்கு நம்பிக்கை இருந்தால் ஒழுங்காக பைபிளை படிச்சுட்டு போய் நான் எது சரி எது தப்புன்னு பார்த்து பண்ணு. உனக்கு அதுலேயே நம்பிக்கை இல்லை, நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும், கேட்டால் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா செய்துக்கொள். ஆனால் அது தவறு. சரி. ஸோ இது ஒரு இந்த விளக்கம் ஓரளவுக்கு இஸ்ரேலை ஏன் நம்ம ஆதரிக்கலைங்கிறதுக்கு ஒரு கிளியரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இதில் ஈரானோட வரலாறு தெரியாமல் இருக்கவங்க தான் பல பேர் இந்த புரிதலில் இருக்கிறாங்க. முதல்ல ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா பல மன்னர்களாக ஆட்சி செய்யப்பட்டது. அதில் ஆரம்ப காலகட்டத்தில் பெர்சியர்கள் தான் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பெர்சிய இனம் தான்
காமினி கிமினி எல்லாருமே பெர்சியனுடைய டைரக்டான Descendants. இனம் தான் இவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெர்சியன்ஸ் நடுவில் இஸ்லாத்துக்கு அக்செப்ட் பண்ணி கன்வெர்ட் ஆகுறாங்க. அந்த இனமே தான் கன்வெர்ட் ஆகுது, ஒட்டுமொத்த இனமே அப்படியே கன்வெர்ட் ஆகுது. அதில் கொஞ்சம் பேர் பாதி பேர் அப்படிலாம் இல்லை, முழுசாவே அவங்க கன்வெர்ட் ஆயிடுறாங்க, இஸ்லாத்துக்கு மாறிடுறாங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்க நடந்த விஷயம். இப்போ அதில் அந்த இஸ்லாமிக் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் ஒரு 2-3 டைனாசிட்டிஸ் வந்து அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியாக வந்தவன் இந்த பகலவி அப்படின்னு சொல்ற அந்த கிங் அரசர்கள், அந்த பேர் எனக்கு சரியா வர மாட்டேங்குது, பகலவி தான் அவங்களோட பேர். ஸோ அந்த ராஜாக்கள் வந்து ஒரு ஆள் இருந்தாப்புல, அதுக்கு அடுத்து அவரோட மகன் வந்து ஆட்சி செஞ்சார். சரிங்களா? இதில் நீங்கள் கவனிக்கத்தக்கது என்னன்னா, இதில் அந்த மக்களே வந்து ஒரு புரட்சியில் சரி நம்ம ஒரு டெமோக்ராட்டிக்காக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அவ்வாறு வந்த பிரைம் மினிஸ்டர் பேர் வந்து முகமது மொசாடெக். உங்களுக்கு சந்தேகம்னா முகமது மொசாடெக் என்று சொல்லி நீங்கள் கூகுளில் தேடி பாருங்க. அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தன்மையில் டெமோக்ராட்டிக் முறையில் ஈரானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன தெரியுமா வந்து பண்ணாரு? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணாது தெரியுமா? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணாது தெரியுமா? ஈரானுடைய ஆயுள் வளங்கள் ஈரானிய மக்களுக்கு சொந்தம்ட்டாருங்க. இவ்வளோ பெரிய அயோக்கியன். எரிச்சல் இருக்குல்ல? ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் அந்த மக்களுக்கு சொந்தம் சொல்லி நேஷனலைஸ் பண்ணாருங்க. ஈரானுடைய ஆயில் வெல்லாம் நேஷனலைஸ் பண்ணாரு. என்ன தெரியுமா பண்ணானுங்க? யார் தெரியுமா பண்ணா? சிஏவும் இந்த 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 பயிலுக்கு இருக்காங்க, இஸ்ரேல் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரை கைது பண்ணி அவருக்கு எதிராக வந்து இல்லாதது பொல்லாதையும் கிளப்பி விட்டு அவரோட கவர்மெண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணி திரும்ப மன்னராட்சி திரும்ப மன்னராக்கி விட்டாங்க. டிக்டேட்டரை கொண்டு வந்தது யாரு? அமெரிக்கா, சிஏஏ, இஸ்ரேல் தான். எதுக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. இப்போ நான் ஒரு தமிழ் தேசிய நம்மளாம் பேசுகிறோம். நம்மளுடைய அடிப்படை கொள்கை என்ன? இந்த மண்ணின் வளங்கள் இந்த மண்ணின் மக்களுக்கானது. கரெக்டா? தற்சார்பு பொருளாதாரம். கரெக்டா? அதைத்தானங்க அந்த ஆள் பண்ணாரு மோசடெக்கு. அந்த மோசடெக்கு ஏன் இப்போ எதனால இப்போ அமெரிக்கா அவருடைய ஆட்சியை கலைச்சுது? ஆட்சியை கலைச்சிட்டு யாரை கொண்டு வந்தாங்க தெரியுமா? அந்த அரசரை கொண்டு வந்தாங்க. அந்த அரசர் ஆல்ரெடி ஊழல் இதெல்லாம் பண்ணு ராஜா. உடனே என்ன ஆகுது? அங்கே மக்கள் வந்து கொதித்தெழுறாங்க. அந்த கொதித்தெழும் போது தான் கோமினி வந்து இஸ்லாமிய புரட்சியை கொண்டு வந்து இஸ்லாமிய மூலமாக கோமினி வந்து அந்த புரட்சியை வந்து உருவாக்குறாரு. கோமினி உருவாக்குற அந்த புரட்சியோடைய அயத்தோலாவா அடுத்து தேர்ந்தெடுக்கப்படுறவர் யாரு பார்த்தீங்கன்னா காமினி. இவ்வளோதான் விஷயம். ஸோ கோமினி எதனால வராரு? ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டரை அவருடைய பொறுப்புலேருந்து நீக்கி, ஏன் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை திருடி குடிக்கணுங்கிறதுக்காக இந்த அமெரிக்கா சதி செஞ்சு அவரோட ஆட்சியை கலைச்சு விட்டு திரும்ப ஒரு சர்வாதிகாரி கையில் அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிடுச்சு அமெரிக்க ராணுவம். அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த சர்வாதிகாரியோட கொடுமை தாங்க முடியாம மக்கள் புரட்சி வருது. அந்த மக்கள் புரட்சி இஸ்லாமிய புரட்சியா மாறி அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு தலைமை தாங்குறாரு கோமினி. ஆட்சி அதிகாரம் அவங்க கண்ட்ரோலுக்கு வருது. அவர் காமினி வந்து சுப்ரீம் லீடரா அயத்தோலாவா தேர்ந்தெடுக்கப்படுறார். அந்த காமினியை தான் இப்போ நீ போய் குண்டு போட்டு கொள்ற. காமினி வர்றதுக்கு காரணம் யாரு? இஸ்லாமிய புரட்சி ஏற்படுறதுக்கு காரணம் யாரு? ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா ஈரான் போயிருக்குமே, கெடுத்தது யாரு? இந்த வரலாறுலாம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு தேடுங்க. நான் சொல்றது என்னன்னா, பாரி சொல்றான்னு கேட்காதீங்க. தேடு, அறிவை வளர்த்துக்கோ. இல்லைன்னா அவனை ஏமாத்திடுவான், மிளகா அரைச்சிருவான் மண்டையில. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறத கொஞ்சம் பேர் கவனிக்கிறாங்கன்னா காரணம்னா, நான் தேடலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றேன். எனக்கு இருக்கிற தேடல் மாதிரி உங்களுக்கும் தேடல், எது உண்மை எது பொய்ங்கிறத ஆய்வு செஞ்சு பார்க்க தெரியணும். அதுதான் ஒரு இன்ஃபார்ம்டு சொசைட்டி. அந்த இன்ஃபார்ம்டு சொசைட்டி உருவாக்கணும். இவங்களோட அஜெண்டாஸுக்கு அடிப்பணியாதீங்க. ஸோ இதுதான் நம்ம ஈரானுக்கு ஏற்பட்ட அந்த அநியாயத்தின் அடிப்படையில் இன்னைக்கு அந்த இஸ்லாமிய கவர்மெண்ட் மேலே நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதில் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கல. அங்கே சில முறைகேடுகள் நடந்திருக்கு, சில மதவாதம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. ஆமாம், அங்கே நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது வந்து பொதுமைப்படுத்தப்பட வேண்டிய விஷயமாங்கிறதையும் நம்ம நாட்டோடய நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. சார் பேசிக்காக என்னென்னா, ஒரு அழகாக இருக்க ஒரு பொண்ணு முகத்தில் பர்தா போடலன்னு ஒருத்தன் ஆசிட் அடிச்சிட்டான். அதுக்காக அந்த பெண் போராடி பார்த்துட்டு கடைசியில் அவங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல, அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆமாங்க, நடந்திருக்கு. அது ஏற்கணுமா? ஏற்கக்கூடாது, கஷ்டம்தான், தப்பு தான், நடத்திருக்கக்கூடாது. ஆனால் அடிச்சது யாரு? யாரோ ஒரு மதவாதி. கரெக்டா? இப்போ இங்கே இந்த இந்தியாவில் ஆசிஃபாவை ரேப் பண்ணது யாரு? கவர்மெண்ட்டா? எவனோ ஒரு மத பைத்தியக்காரன். குஜராத் கலவரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து வயிற்றுல இருந்து குழந்தைய போட்டு கீழே போட்டு கொண்டு அந்த குடும்பத்தையே கற்பழிச்சு அவங்களுக்கெல்லாம் இப்போ மாலையை போட்டானுங்களே, அவங்கள என்ன சொல்லலாம்? இப்போ அவங்கள காரணம் காட்டி ஒட்டுமொத்த இந்தியர்களும் அப்படி நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்?
இந்த மாதிரி கேசஸ் இந்தியாவில் நடந்திருக்கா இல்லையா? 2 வயசு குழந்தைய ஒருத்தன் இப்போ திமுக காரன் போக்சோவில் போய் கொண்டுட்டான் அந்த குழந்தைய. ஒரு 2 வயசு குழந்தைய காமச்சை பண்ணி அவன் கொலை பண்ணிட்டான் திமுக காரன். இப்போ என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டுக்காரர்களே அப்படின்னு சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஒரு மூதாட்டியை ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கான் இப்போ சமீபத்தில். என்ன சொல்லலாம்? தமிழர்கள் எல்லாமே அப்படிதான். இது எப்படி ஒரு எல்லா கழுசடைகளும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் கரெக்டாக? அது மாதிரி ஏதோ ஒரு கழுசடை அங்கே இருக்குது. அந்த கழுசடை அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாவோ அந்த கவர்மெண்ட்டுக்கு நெருக்கப்பட்ட கழுசடையாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு அந்த லெத்தார்ஜி ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சில முறைகேடுகள் ஏற்படும் போது அங்கேருந்து பாதிக்கப்பட்டவங்க வெளியே போகிறது எல்லா நாட்டிலையும் தானே நடந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் எந்த நாடாக இருந்தாலும். ஆனால் எதை நீ பூதாகரப்படுத்துகிற, எதை நீ படுத்துறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலில் நீ போய் இறங்கிட்டு நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்டின்னு சொல்லிட்டு தெருவில் நடந்து போ, உன்னை ஒருத்தனாச்சும் துப்புவான் தூ அப்படிமா. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இதை ஏன் பேசுறது இல்லை? அது என்ன? அதான் நான் சொல்றேங்க, இனவாதம்னா பொதுவாக பாருங்க, ஒரு பர்டிகுலரைஸ் இனவாதமாக நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு பார்த்தீங்களா இப்படி நடந்திருக்கு, பார்த்தீங்களா அப்படி நடந்திருக்கு. ஒரு பர்தா போடாத ஒரு பெண்ணை வந்து தூக்கில் பண்ணிட்டு ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னு அவங்க சொல்கிறாங்க. ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண இடத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல பிரச்சனை இருந்ததுனால அவங்க கஸ்டடியில் இறந்துருக்குறாங்க. கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்கு ஈரானில். சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை கஸ்டோடியல் டெத்து? என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டிலே குண்டு போட்டால் ஒத்துக்கலாமா? இந்த கேள்வி வரும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குங்க. தமிழ்நாட்டில் குண்டு போட்டலாமா? அப்படி குண்டு போட்டால் நியாயப்படுத்திக்கலாமா? அந்த பாருங்க, கஸ்டோடியல் டெத் எத்தனை பேர் நடந்திருக்கு. பல்லெல்லாம் பிடுங்குறாங்க தமிழ்நாட்டில். எவ்வளோ கொடுமைங்க. அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சாவடிச்சிடலாமா? சரி, இதெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பாருங்க, என்னமோ நீங்கள் ஈரானியனா கேட்குறாங்க பாருங்க, பெண்கள்லாம் கேட்குறாங்க பாருங்க, நாங்கள் ஈரானியர்கள். ஈரானில் வந்துட்டு இந்த மாதிரி குண்டு போட்டு சாவடிக்கலாம் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க, ட்ரம்ப் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க. அதில் பாதி பேர் இஸ்ரேல்காரங்க, அதில் பாதி பேர் அதுவே வந்து நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. அது ஒன்று. ஆனால் ஒரு சில ஈரானிய பெண்களும் அங்கே பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, நான் சொன்னல அந்த ஒரு சர்வாதிகார அரசரை வந்து நாடு கடத்துறாங்க. யார் நாடு கடத்தல? அதான் என்ன நடக்குதுன்னா, இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு அயத்தோலா வராப்புல கோமினி வராரு. இப்போ கோமினியோட புரட்சி வெற்றி பெற்ற உடனே அங்கே இருக்க ஒரு சர்வாதிகாரி என்ன தப்பிச்சு போகணும்ல? யார் கூட்டிட்டு போவா? அமெரிக்கா கூட்டிட்டு போகுது. அவர் மட்டும் தப்பிச்சா போதுமா? அவருக்கு வேண்டப்பட்டவன் உறவுக்காரெல்லாம் தப்பிக்கணும்ல. கிட்டத்தட்ட 35,000 பேர் அந்த அரச குடும்பத்துக்கான விசுவாசிகள் 35,000 பேர் தப்பிச்சாங்க அந்த காலத்தில். இப்போ அவங்களும் எங்கே போனாங்க? உலக நாட்டுக்கு போனாங்க. அதில் அதிகமாக அமெரிக்காக்கே போனாங்க. அப்போ இப்படி இவ்வளோ பேர் தப்பிச்சு போனாங்கல்ல. இப்போ இவங்கெல்லாம் யாரு? அவங்களாம் அந்த ஷா மன்னருக்கு வேண்டப்பட்டவங்க. அவங்களும் ஈரானியர்கள் தான். ஆனால் அவங்க கண்டிப்பாக அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. 35,000 பேர் அப்போ தப்பிச்சு போனான். அவன் எத்தனை பேராக இருப்பான்? இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் 1,00,000 பேர் இருப்பானா? அந்த 1,00,000 பேர் வந்து அப்புறம் கொண்டாட தானே செய்வான். அதை எடுத்து பார்த்து பார்த்தீங்களா, ஈரானியர்கள் கொண்டாடுறாங்க, பெர்சியர்கள் கொண்டாடுறாங்க. இப்போ இதுக்கான ஒரே ஒரு பதில் கேட்குறேன். இப்போ பெர்சியர்கள் கொண்டாடுறாங்கல்ல. இப்போ கேள்வி என்னன்னா, அங்கே இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு யுனெஸ்கோ சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு பேலஸை, கோல்டன் பேலஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பேலஸை வந்து இஸ்ரேல் வந்து ஏவுகணை போட்டு உடைச்சிருக்கு. அது யுனெஸ்கோ பேலஸ், யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புராதன சின்னம். ஈரானியர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எவனாவது ஈரானியர்களுடைய புராதன சின்னத்தை உடைப்பானா? இப்போ தமிழர்களுக்கு நல்லது செய்கிறாங்க, ஆனால் தஞ்சை பெரிய கோயில் மேலே குண்டா போடுவாங்கன்னா அதுக்கு கொண்டாடுவானா எவனாவது? உலக தமிழன் கொண்டாடுவானா? இவன் என்ன இப்படி கொண்டாடிட்டு இருக்கான்? புரிஞ்சுக்கோங்க. அந்த பேலஸ் எப்படிப்பட்ட பேலஸுங்கிறதை நான் காட்டுறேன். அது ஒரு 200 வருஷம் பழமையான பேலஸ். அதுக்கு யுனெஸ்கோ சான்றிதழ். உலகத்தில் கட்டப்பட்ட அரண்மனைகளில் மிக சிறப்பான அரண்மனை. அதில் இன்னொன்று அந்த பகலவி இந்த அரசர்கள் இருக்காங்கல்ல, இவங்க பதவி பிரமாணம் அந்த அரண்மனையில் தான் எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசு தான் அந்த இன்னொரு டைனாசிட்டி தான் அதை உருவாக்குனது. ஆனால் அதில் இவங்களும் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி கொஞ்சம் கட்டினா வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கு செரிமோனிலாம் நடந்திருக்கு. அந்த பேலஸையும் காட்டுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி இருந்த பேலஸை இவர்கள் ஏவுகணை போட்டு உடச்சி எப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஈரானுடைய புராதன சின்னத்தை அடிக்கிறான் இஸ்ரேல். எப்படி ஈரான் மக்கள் மீது அவங்களுக்கு நல்ல மதிப்பு, ஈரான் மக்களை விடுவிக்கிறதுக்கு தான் இது நடக்குதுன்னு சொன்னா கேட்குறேன். என்ன பேச்சுது? ஓரம் வச்சிருங்க. இன்னொன்னுக்கு நான் வரேன். இது நம்ம மேலே டைரெக்டாக வைக்கிறது. ஏங்க இவ்வளோலாம் பேசுறீங்க. ஈரான் வந்து ஈழத்தமிழர்களுடைய போருக்கு வந்து உதவி செஞ்சுருக்குங்க. ஈழத்தமிழர்களை அழிக்கிறதுக்கு இலங்கை இராணுவத்திற்கு உதவி செஞ்சாங்கன்னா என்ன உதவி செஞ்சாங்க? கச்சா எண்ணெய் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இலங்கை இருக்குது பார்த்தீங்களா, முழுக்க
பாலஸ்தீன ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு முகமுடியை மாட்டிக்கிட்டு இஸ்ரேல் பேசிக்கா ராஜபக்சே வந்து தன்னை ஒரு பாலஸ்தீன ஆதரவாளர்னு ஏன் தெரியுமா அந்த நாடகத்தை அந்த பைபிள ஆடிக்கிட்டு இருந்துச்சு? ஒரே காரணம் தான், ஒரு இனப்படுகொலை பண்றோம், நமக்கு உலக அளவில் எதிர்ப்பு வரும், அப்ப இன்னொரு இனப்படுகொலைக்கு எதிராக தன்னை வந்து நிலைநாட்டிக்கிற மாதிரி காமிச்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல விவரமா காய் நகர்த்தினது. அந்த காய் நகர்த்தினதுல இன்றளவும் புலிகள் மீது இஸ்லாமிய வெறுப்பு கொண்டவர்கள்ங்கிற மாதிரி ஒரு பச்சை பொய்யை வந்து உலக நாடுகளில் கொண்டு போய் பரப்பி விட்டது இலங்கை இராணுவம், இலங்கை அரசு. இந்த ராஜபக்சே கூட்டம் போய் பண்ணிச்சு, எல்லா பக்கமும் போயிட்டு புலிகள் வந்து இவங்களுக்கு எதிரானவங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க பாருங்க, காத்தான்குடியில் கொண்டுட்டாங்க பாருங்கன்னு சொல்லி பொய்யாவே போயிட்டு இவன் கொண்டுட்டு பழிய தூக்கி புலிகள் மேலே போட்டுட்டு இந்த வேலையை பண்ணான். இதான் எல்லாரும் நம்ம தானே செய்வாங்க, இன்னைக்கு மாதிரியான உலகம் இல்லைல்ல. இவங்க என்ன பண்றாங்க, போறாங்க அங்க தன்னை வந்து பெரிய இவன் மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு ராஜபக்சே அளவுக்கு அதிகமான பொருளாதார உதவியெல்லாம் பாலஸ்தீனுக்கு பண்ணியிருக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். அந்த டைம்ல இவனே கடன் வாங்கிட்டு இருக்கவன் இவன் போய் பாலஸ்தீனுக்கு செய்யறது நல்ல பேர் வாங்கிருக்கு. எந்த அளவுக்கு தெரியுமா இந்த ஆளுப்புனா ஸ்டார் ஆஃப் பாலஸ்தீன்னு தேடி பாருங்க. பாலஸ்தீன் கவர்மெண்ட் ராஜபக்சேக்கு நட்சத்திரம், பாலஸ்தீனத்தின் நட்சத்திரம்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராஜபக்சே ஸ்ட்ரீட்னு ஒரு ரோடுக்கு ராஜபக்சே பேர் இருக்கு பாலஸ்தீன்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாலஸ்தீன் கவர்மெண்ட் பண்ணுச்சு. அந்த அளவுக்கு தன்னை வந்து பாலஸ்தீனுக்காக உழைத்து கொட்டுபவர் போல காட்டிக்கிறாரு. இதன் மூலமா என்ன ஆகுது, ஈரானுக்கு நட்பு, ஈரான் நட்பு. இது வந்து ஈரானை மூலச்செலவு பண்ணி ஈரானை ஏமாத்திருக்கிறாங்க. இதே ஸ்ரீலங்கன் இதே ராஜபக்சே கூட்டம் தான் ஈஸ்டர் பாம்பிங்ல இஸ்லாமியர்கள் மேல பழி தூக்கி போறதுக்கு ஒரு இவங்களே இன்சைட் ஜாபா ஒரு வேலையை பண்ணது. நம்ம பேசுறது வந்து உலக அரசியல் பார்வையில நமக்கான அரசியல் என்ன, இந்த உலக அரசியல் எவ்வாறு அணுகணுங்கிற பார்வையில. இதுல பாருங்க, காமினியை வந்து இவர் வந்து காமினிக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு, அதனால தமிழின துரோகி ஆயிட்டாருன்னா பேசிக்கிறது வந்து உலக அரசியல் பார்வையில உங்களுக்கு பார்க்க தெரியாத பக்குவமின்மை தான் காட்டுது. இப்படி சொல்லிட்டு வீடியோ போடுறவங்கலாம் இஸ்ரேல் ஈழத்துக்கு என்னென்ன பண்ணுச்சுங்கிறது சொல்றது இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, கடைசி போர்ல ஆயுதம் கொடுத்து உதவியதே இஸ்ரேல் தான். ஏவுகணை கொடுத்துருக்கு, கப்பல் கொடுத்துருக்கு, அதுக்கு போக ட்ரோன்ஸும் கொடுத்துருக்கு, இஸ்ரேல் ராணுவம் கொடுத்துருக்கு. இதையும் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் இணையதளத்தில் போய்ட்டு. 2009 நடந்த ஈழப்போரில் இஸ்ரேலோட பங்களிப்புகள் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, கொத்து கொத்தா மக்களை கொல்லுங்கிற ஸ்ட்ராட்டஜி யாரோட ஸ்ட்ராட்டஜி? பாலஸ்தீனில் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தாங்க இங்கே ஃபாலோ பண்ணாங்க. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பாலஸ்தீனில் என்ன ஸ்ட்ராட்டஜியை இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுச்சோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. இங்கே இந்தியாவும் உதவி பண்ணுச்சு, டெக்னிக்கல் சப்போர்ட்டு, போர்க்கப்பல் அனுப்பிச்சு, எல்லாம் பண்ணுச்சு. இதெல்லாம் நம்ம என்ன பேசாமல் இருக்கோம்? இப்போ கேள்வி என்னன்னா, நான் சொல்ல தயார், ஈரான் தமிழர்களுக்கு செய்தது பச்சை துரோகம். தமிழர்களுக்கு ஈரான் அரசு அன்று செய்தது மிக மிக தவறான செயல். ஈழ மக்களை அங்கீகரித்திருக்க வேண்டும். நம்ம சொல்றோம்ல, எங்க பேச சொல்லுங்க அவனுங்கள. இப்ப திடீர்னு தமிழ் தேசிய அக்கறையில் இந்த சங்கி பயலுக்கு வந்து கத்திட்டு இருக்கானுங்களே, பேச சொல்லுங்க. இந்தியாவுக்கு சொல்ல சொல்லுங்க, அதே இந்தியா தமிழ் ஈழத்துக்கு செய்தது துரோகம் சொல்ல சொல்லுங்க. அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று சேர்த்து சொல்லிடுறேன், ஏன்னா இதில் பல பேர் கத்துறவங்களாம் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ். இந்த பிஜேபிக்கு சொல்கிறேன், ஆணையருவை அப்படிங்கிற ஒரு பகுதி, ஆணையருவு அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து புலிகள் வந்து கைப்பற்றிடுறாங்க. அந்த பகுதியை வந்து கைப்பற்றிடுறாங்க. அந்த பகுதி தான் வந்து யாழ்ப்பாணத்துக்கும் அந்த மெயின்லேண்டு மற்ற அந்த கிளிநொச்சி இந்த பகுதிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாஸ்வே. யானை, அது ஆக்சுவலாக யானைகள் கடந்து போகிற பாதைங்க அது. அதுதான் அந்த யானை வர வழி, யானையருவை அப்படிம்பாங்க. அந்த யானையருவ யுத்தத்தில் புலிகள் அந்த பகுதியை கைப்பற்றினதுனால 40,000 சிங்கள வீரர்கள் யாழ்ப்பாணத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து புலிகளோட கிரேஸில் தான் இருந்தாங்க, வெளியில் வந்தால் புலிகள் கொண்டுருவாங்க. ஸோ மாட்டியாச்சு. அப்போ இது என்ன மாதிரி ஒரு டைட் சுச்சுவேஷன் சந்திரிகா தான் அந்த டைமில் இருந்தா. அது என்ன மாதிரி சுச்சுவேஷன் உருவாக்குச்சுன்னா, வேறு வழியே இல்லை, 40,000 சிங்கள இராணுவ வீரர்கள் சாருக்கு வாய்ப்பு, பெரிய அளவு நஷ்டம் இராணுவத்துக்கு. வேறு வழி இல்லாமல் இப்போ புலிகளோட டிமாண்ட்ஸுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோமே அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து சந்திரிகாவுக்கு ஏற்படுது. இந்திய அரசை வந்து அணுகுறாங்க. அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வாஜ்பாய் என்னது சொன்னார், ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு, விமான தாக்குதல் பண்ணுவோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சிறை பிடிச்சிங்கன்னா, அதனால உடனே கிளியர் பண்ணுங்க, இல்லைன்னா இந்தியா வந்து விமான தாக்குதல் பண்ணணும். எங்ககிட்ட வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ண துரோகங்கள் இன்னைக்கு சரி ஓகே, காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இனப்படுகொலைக்கு துணை போச்சுங்கிறீங்களே, இன்னைக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்களேன் தமிழர்களுக்கு. முடியுதா உங்களால்? இன்னைக்கு வரைக்கும் இலங்கையில் பொருளாதார தடை வரும்போது எதுக்கு போய் உதவுறீங்க? பிஜேபி கவர்மெண்ட் தானே உதவுச்சு.
அப்போ விமானம்லாம் கொடுத்துச்சே, இதெல்லாம் பண்ணது யாரு? பிஜேபி கவர்மெண்ட் தானே. என்ன பண்ணலாம்? என்னடா திடீர்னு என்னமோ ஈழப்பற்றாளராக மாறிட்டீங்களா? அதாவது இவங்களுக்கு புரியுதா, இஸ்ரேலுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன வேஷம் வேணா கட்டுறானுங்க. ஒன்று சொல்கிறேன், இது நம்ம ஏன் இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இந்த அளவுக்கு கடுமையாக இந்த விஷயத்தில் எதிர்க்கிறோம்னா அதோட லாஜிக்கு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து காமினி மேலே இருக்க பாசமோ அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு அதிபரை, ஒரு நாட்டுடைய பிரதிநிதியை, அது மட்டும் இல்லை, காமினி வந்து அவர் வந்து அயட்டோலா, அதாவது அயட்டோலா என்னன்னா ஷியா இஸ்லாமியர்களுடைய மதகுரு. பேசிக்கலி என்ன சொல்லணும்னா அவர் போப் மாதிரி. கிறிஸ்தவர்களுக்கு ரோமன் கத்தோலிக்ஸ்க்கு எப்படி போப்போ அது மாதிரி வந்து ஷியா முஸ்லிம்ஸ்க்கு வந்து உலக அளவில் இருக்கு. நீங்கள் கேட்கல காஷ்மீரில் ஏன் அழுகுறாங்க, இதில் ஏன் அழுகுறாங்கன்னா ஷியா. இப்போ போப் வந்து யாராவது இந்த மாதிரி கொண்டா கேத்தலிக்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு சர்ச்சா போய் அழுக மாட்டீங்களா? அதே தான் அவங்க பண்ணுறாங்க. பேசிக்கலி அதுதான் நடக்குது. இப்போ அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு நபரை குண்டு போட்டு கொல்ல முடியுது அப்படின்னா இந்த அடாவடித்தனத்தை நம்ம எதிர்க்கணும்ல. இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்குங்க. அப்போ இது என்ன சொல்ல வராங்க உலகத்துக்குன்னா, எனக்கு எதிராக நீ பேசுனீன்னா நீ இருக்க இடத்துல உன்னை தூக்க வேண்டாங்கிறத அவங்க சொல்கிற மெசேஜ். இதுக்கு எப்படி உலக நாடுகள் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியும்? இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமையாகத்தான் எந்த நாடும் வாழணும். எந்த நாடும் இதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. இந்த இதை ஏற்றுக்கிட்டு இதை கண்டிக்காமல் கடந்து போகிற எல்லா நாடுகளும் அவர்களுடைய ஆளுகையை ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். இப்போ ரஷ்யா எதிர்க்குது, சீனா எதிர்க்குன்னா அவங்க அதை ஏற்கல, கண்டிக்கிறாங்க. எப்படி அடாவடித்தனம் பண்ணுற அப்படின்னு. ஸோ இவ்வளோதான் பேசிக். இந்த அடாவடித்தனத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது இதுக்கு பின்னாடி. இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒட்டினாப்புல பொத்துனாப்புல பொய்யை சொல்லிக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்றைக்குமே முடிந்த வரைக்கும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் இந்த போர் நடக்கக்கூடாதுன்னும் இந்த போரை காரணம் காட்டி உலகப்போர் வந்துடக்கூடாதுன்னுங்கிற பார்வையில தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஈரான்ல ஒரு நிலநடுக்கம் வந்து பதிவாயிருக்கு. இந்த நிலநடுக்கம் பெரிய அளவு பீதியையும் கிளப்பி இருக்குது உலக நாடுகளுக்கு. ஏன் அப்படின்னா ஈரான்ல பதிவான அந்த நிலநடுக்கமா இல்லைன்னா ஈரான் அணு ஆயுத பரிசோதனை செய்து விட்டதா தெரியாது. எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, ஈரானா சொல்ற வரைக்கும் தெரியாது. பட் அது ஒரு நேச்சுரல் எர்த்குவேக் தான் அப்படிங்கிறது உலக அளவில் சொல்லப்படுது. பட் ஹூ நோஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் கையில் ஒரு அணு ஆயுதம் வந்துச்சுன்னா தான் இந்த போர் நிற்கும். ஸோ பேசிக்கலி இதுதான் ரைட்டு. ஸோ இந்த நம்ம இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருந்தாலும் இதை பற்றி பேசுறதுக்கான தேவை இதோட அடங்காது தான் எனக்கு தோணுது. அது கண்டிப்பாக வேற நம்ம பேசியிருக்கிறதும் அந்த நான் சொல்லிடுறேன். டேட்ஸ் வந்து ஒரு 2 நாள் நடுவில் இருக்கு. 4ஆம் தேதி அதனால அந்த வரைக்கும் அசஸ்மெண்ட் தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு வியூ கிடைக்கும். இதில் என்னதான் இருந்தாலும் மாறாத சில உண்மைகளும் இதுவே கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேசிக் ஹிஸ்டரியா கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். இதுதான் தெரியும் இல்லை, டீட்டெயிலாக பேசினா பேசலாம். பட் மேலோட்டமாக எல்லாருக்கும் புரியணும், நேரத்தை ரொம்ப இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று, நீங்களாக தேடினா தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இன்றைக்கி ChatGPT இதெல்லாம் வந்ததுனால இந்த ஏஐகளை தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. கம்பேர் பண்ணி பாருங்கள், சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத தேடி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர்லாம் வரும். அதான் நான் சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து இன்னும் பேசப்படாத பல தகவல்களோட இன்னொரு தலைப்பில் வந்து மக்கள்கிட்ட ஒரு காணொலியில் சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி.